வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் இணைந்து வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடம் மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடம் மனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிற வழிகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திட மனதாயிரு. திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். எத்தனை பேர் இந்த வசனங்களை உங்களுக்கு கர்த்தர் செய்வார்னு நம்புறீங்க? ஆமென். வேத வசனம் நம்ம வாசிக்கும் போதே சொல்லியிருப்பான், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக. இதெல்லாம் பெரிய ஆசீர்வாதங்க. வாசித்த ஒவ்வொன்றும் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த வேத பகுதியிலேருந்து நமக்கு கற்றுக் கொடுக்குறார் என்பது ரொம்ப விசேஷமானது. இந்த முழு வேத பகுதியில் ஆண்டவர் மையப்படுத்துகிற ஒரு காரியம், எப்படி ஒரு மனுஷன் புத்திமானா வெற்றி உள்ள ஒரு மனுஷனா வாழ்வதுக்கு இந்த வேத வசனங்கள் அவனுக்கு எவ்விதமான விதத்தில் உபயோகரமான சத்தியங்களை, ஆலோசனைகளை, வழிகாட்டுதலை இந்த வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் கொடுக்குறார் என்பதை நம்ம இங்கே பார்க்குறோம். இதில் ரொம்ப விசேஷமாக கவனிச்சிங்கன்னா, வெற்றின்ற வார்த்தையை உலகம் உண்டாக்க உள்ள தேவன் தான் இந்த வெற்றியை உண்டாக்கினார் பாருங்க. உண்டாக்கின தேவன் வெற்றியை, இந்த வெற்றி அடைகிற ஒரு நிலையை கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்கிறதுனால இப்போ ஒன்று செய்ய விரும்புகிறார். என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஒருத்தர் கூட தோக்கக்கூடாது என்பது அவருடைய விருப்பமாக இருக்குது. நம்ம எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கையை வாய்த்து சொல்லுங்கள், என் வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் நான் எப்படி இருக்கணும்? ஜெயிக்கிறவனாய். சொல்லுங்கள் வாய்த்து, எப்படி இருக்கணும்னு விரும்புகிறவங்க கையை வாய்த்து சொல்லுங்கள், நான் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறேன். இதுதான் ஏன் விருப்பம். இதை காட்டிலும் நான் ஜெயிக்கிறவனாக இருக்கணும்னு என்னை உண்டாக்குனவர் விரும்புகிற விருப்பம். அதுக்கு தான் இந்த சத்தியத்தை சொல்கிறாரு, வழி காட்டுறாரு, இதை தியானிக்க சொல்கிறாரு, இந்த வசனத்தை வாயில் வைக்கணும்னு சொல்கிறாரு. இந்த வசனத்தை இரவும் பகலும் தியானி, இந்த வசனம் சொல்லியிருக்கிறபடியெல்லாம் செய்ய நீ கவனமாக இரு. ஏன்னா நீ தோக்கக்கூடாது, நீ ஜெயிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் தோக்கக்கூடாது, நீங்கள் ஜெயிக்கணும். நல்லா சொல்லுங்கள், நல்ல வார்த்தை தானே? அண்ணா, தோக்கணும்னு விரும்புகிறீங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேர் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்கள் பார்க்க, நீங்களும் நானும் தோக்கக்கூடாது, நீங்களும் நானும் ஜெயிக்கணும். ஓ, இப்படி சேர்த்து சொன்னால் தான் சொல்லுவீங்களோ? அது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றது தான் ஆண்டவருடைய விருப்பம் பாருங்க. எப்படியெல்லாம் ஒரு மனுஷன் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும், குடும்பத்தை ஜெயிக்கலாம், உறவை எப்படி அவன் ஜெயித்து வாழ முடியும், கையின் கிரியைகள் அவன் எப்படி ஜெயமுள்ளவனாக இருக்க முடியும், செய்கிற தொழில் அவன் எப்படி ஜெயமுள்ளவனாக இருக்க முடியும், இதெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டு, எப்படி கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற வேலை, கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற தரிசனம், கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற சொப்பனம், கர்த்தர் நமக்கு கொடுக்குற எல்லா கிருபைகள், ஆற்றல்கள், வரங்கள், திறமைகள், கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிற வேலையெல்லாம் எப்படி பண்படுத்தி வேலையை செய்யணுன்றதெல்லாம் நிறைய காரியங்கள் ஆண்டவர் நமக்கு போதிட்டுது. இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை கர்த்தர் நம்ம கையில் கொண்டு வர வைத்து, அதை எப்படி எடுத்து தேவனுக்காக அதை நம்ம உபயோகப்படுத்த முடியும், அதில் தேவனுடைய வேலைகளை செய்வதுக்கு, நம்மளை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்புகிற பெரிய பெரிய வேலைகளை செய்வதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுக்க விரும்புகிறாரு.
நம்மளை கொண்டு கர்த்தர் பெரிய வேலையை நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம வீட்டு காரியம் செஞ்சால் போதாதான், நமக்கு தேவை சந்திக்கப்பட்ட போதாதான், நம்ம வீடு வேலைகளை சரி செஞ்சால் போதாதான். குடும்பம் ஆண்டவர் ரொம்ப முக்கியம்தான். ஆனால் ஆண்டவர் இங்கே இருக்கிற ஒருத்தரையும் உங்கள் குடும்பத்தின் அளவோடு நிற்க தேவன் விரும்பலை. அதை காட்டிலும் பெரிய வேலையை கர்த்தர் அவருக்காக செய்யும்படி கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தருக்காக பெரிய வேலையை செய்யும்படி நம்மளை ரட்சித்திருக்கிறார். நம்மளை கொண்டு பெரிய திட்டம் போட்டிருக்கிறார். நம்ம பார்க்குறது சாதாரணமானவர்களாக இருக்கலாம். நான் என்னத்தை செஞ்சிட போகிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இங்கே கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறத கவனிக்க சாதாரணமாக இருக்கிற நம்மளை தான் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்ய கர்த்தர் நம்மளை எக்யூப் பண்ணி ஆண்டவர் அதுக்கு ஏற்ற விதத்தில் நம்மளுக்கு வாய்ப்புகளையும் தருணங்களையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்கி கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். அப்போ கவனித்து பாருங்கள், எப்படி பொருளாதாரத்தில் ஆண்டவர் எப்படி நமக்கு ஒரு பிரேக் த்ரூவை, ஒரு விடுதலையை ஆண்டவர் உண்டு பண்ணுறார் என்பதை உங்களுக்கு பல காரியங்களை காண்பித்தேன். எப்படி பொருளாதாரத்தில் பிரேக் த்ரூ ஏன் உண்டாக்குறாரு, ஏன் பொருளாதாரத்தை நம்ம கையில் கொண்டு வந்து கொடுக்குறாரு, எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட கொடுக்குறாரு, இதெல்லாம் நம்ம கவனித்தோம். ஒரு சில வாரமாக நம்ம கவனித்து கொண்டு இருக்கிற இன்னொரு காரியம், இந்த பொருளாதார ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வருவதுக்கு மிக முக்கியமாக பயன்படுகிறது நம்முடைய மனம். இந்த மனதுக்குள் போகிற எண்ணங்கள். வாழ்க்கை எந்த விதத்திலும் நீங்கள் மாறணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா முதல்ல அந்த மாற்றம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா உங்கள் சிந்தனையிலேருந்து தான் ஆரம்பிக்குது. உங்கள் சிந்தனைக்குள்ளே எந்த மாற்றமும் நீங்கள் செய்யாமல் உங்கள் மனதுக்குள் போகிற எண்ணங்களை நீங்கள் மாற்றணும்னு எந்த பிரயாசமும் எடுக்காமல், என் வாழ்க்கை மாறணும், என் உறவில் நல்ல சமாதானம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், என் கையின் கிரியையில் நல்ல வெற்றி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வராது. ஏன் வராதுன்னா மனதுக்குள் போகிற எண்ணங்கள் தான் கற்பனையாய் மாறி, அந்த எண்ணங்கள் கற்பனையாய் மாறி, அந்த கற்பனைகள் ஒரு பெரிய பலத்த அரணாய் மாறுதுன்னு வேதம் சொல்லுது. வேதம் இன்னொன்று சொல்லுகிறது, மனுஷன் அவன் நினைக்கிற நினைவுகளை அவன் செய்து முடிக்க முடியும்னு ஆண்டவரே சொல்றாரு. இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மனதை கர்த்தர் நமக்கு கொடுத்து, அந்த மனதுக்குள் போகிற எண்ணங்கள் இவ்வளோ பவர்ஃபுல்லான ரிசல்ட்டை நம்ம வாழ்க்கையில் தினந்தோறும் விளைவிக்க முடியுமானால், இன்றைக்கு நம்முடைய மனதுக்குள் போகிற எண்ணங்களை நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ந்து, அது தேவன் விரும்புகிற எண்ணங்களாக இருக்கா, இந்த வசனத்தோட ஒத்து போகிற எண்ணங்களாக இருக்கா என்பதை நம்ம ஆராய்ந்து நம்முடைய எண்ணங்களை இயேசு கிறிஸ்து விரும்புகிறபடி சிறைப்பிடிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் கவனிச்சிங்கன்னா ஒரு யுத்தம் நமக்கு இருக்குன்றார். அந்த யுத்தம் எந்த யுத்தம்? எதோட நம்ம யுத்தம் பண்ணுறோம்? நம்முடைய மனதோடு நமக்கு உண்டாகிற யுத்தம், மனதுக்குள் போகிற எண்ணங்களில் நமக்கு உண்டாகிற யுத்தம். இங்கே இருக்கிற யாருமே சொல்ல முடியாது இந்த வசனம் எனக்கு பொருந்தாது, எனக்கு மைண்ட் இருந்தால் மைண்டுக்குள்ளே போகிற எண்ணங்கள் எல்லா வயதினருக்கும் உண்டு. சின்ன பிள்ளைகளுக்கு போகிறதும் வேறு விதமாக இருக்கும், நடுத்தர மக்களுக்கு போகிற எண்ணங்கள் வேறு வித்தியாசமாக இருக்கும், வயதானவர்களுக்கு போகிற எண்ணங்கள் வித்தியாசம். ஆனால் எண்ணங்கள் போயிட்டு தானே இருக்குது மனசுக்குள்ளே. அப்போ இதை வேதம் சொல்லுது, இந்த எண்ணத்தோடு தான் நமக்கு யுத்தம் இருக்குது. அந்த எண்ணங்கள் என்னவா மாறுதுன்னா அது கற்பனையாய் மாறி, அந்த எண்ணமும் கற்பனையும் பலத்த அரணாய் மாறுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பலத்த அரண்கள் தப்பானதாக இருந்துச்சுன்னா வேதம் சொல்லுகிறது 4ஆம் வசனத்தில் கவனிச்சு சொல்லுது, அந்த பலத்த அரண்களை நம்ம நிர்மூலப்படுத்தணும்னு சொல்லியிருக்கு. எப்பேற்பட்ட பலத்த அரண்கள்? தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? கீழ்ப்படுத்தி சிறைப்பிடிக்கிறவர்களாக இருக்கணும்னு சொல்லுது. இப்போ கவனிச்சு பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள்ள சிறைப்பிடிக்கணும். எந்த எண்ணங்களை? தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எண்ணங்கள். தேவனை பாருங்க, சரியான விதத்தில் நம்ம புரிந்து கொள்வதற்கு பிசாசு இடம் கொடுக்கவே மாட்டான், அதில் நம்மளை வஞ்சித்துட்டே இருப்பான். நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எண்ணங்கள், இதை தான் பிசாசு கிறிஸ்தவ மக்களை வஞ்சிப்பான் பாருங்க. கரெக்டான சத்தியத்தை, தேவனை கரெக்டான அறிவை அவரை குறித்து நமக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு அதில் தான் குழப்பத்தையும் அதில் தான் ஆர்வத்தையும் கொடுக்காமல் போயிடுவான் பிசாசு.
ஏன்னா சாராம்சமே இங்கே தான் இருக்கு. தேவனை ஒரு மனுஷன் தேவனுடைய தன்மையோடு அவன் புரிந்து கொள்வானா, தேவனை புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் சத்தியத்தின் அடிப்படையில் ஒரு மனுஷன் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது அவன் வாழ்க்கையே மாறுது, அவன் எண்ணங்கள் மாறுது, அவன் பேச்சு மாறுது, அவனுடைய செயல்முறைகள் மாறுகிறது. நீங்கள் அதெல்லாம் காட்டுறோம் பாருங்க. ஆண்டவரை நம்ம எவ்விதமாக நினைக்கிறோம். ஒரு கிறிஸ்தவர்கள் என்ன செய்யணும்னா, நம்முடைய மனதுக்குள் போகிற எண்ணங்கள் நமக்கு என்ன காட்டணும்னா, தேவன் யாரு, நான் யாரா இருக்கிறேன் அப்படின்றத தெளிவா ஒரு மனுஷன், ஒரு கிறிஸ்தவன் புரிந்து கொள்ள முடியலன்னா, நான் சொல்றேன், அந்த மனுஷனுடைய மனதுக்குள் போகிற எண்ணங்கள்லாம் ஒரே குழப்படியான எண்ணங்களாக தான் இருக்கும். தேவனை கரெக்டாக புரிஞ்சு நான் யாருன்னு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன்னா, இதுக்கு எதிராக என்ன எண்ணங்கள் போனாலும் அதை நான் எதிர்த்து நிற்கிறதுக்கு திராணி உள்ளவனாய் மாறுறேன். அது தப்பான பலத்தாரன் அந்த எண்ணங்களையும் கற்பனைகளையும் நான் கீழே தள்ளுறேன். தேவனை அறிகிற அறிவு பாருங்க. இப்போ தேவனை அறிகிற அறிவில் ஒன்று ரொம்ப முக்கியமானது, தேவன் எப்பொழுதுமே அவர் சம்பூரணம் உள்ள கர்த்தராக இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? அவர் குறை உள்ளவரா? ஆண்டவர்கிட்ட ஏதாவது குறை இருக்கா? ஆண்டவர்கிட்ட ஏதாவது பழுது இருக்கா? சொல்ல முடியுமா? ஒரு பிழையும் ஒரு குறையும் இல்லாத குறையற்ற தேவனை நான் ஆராதிக்கிறேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி அதுக்கு நன்றி சொல்றீங்க? நான் ஆராதிக்கிற கர்த்தர்ட்ட ஒரு சின்ன குறைகுறம் எந்த காலத்திலையும் யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன் கண்டுபிடிக்க முடியாதுன்னா, அவர்கிட்ட குறையே கிடையாது. அதான் வெரி சிம்பிள் ஆன்சர். ஆண்டவர் அவர் சம்பூரணம் உள்ள தேவன். கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் யாரு? அந்த சம்பூர்ணம் உள்ள தேவன் சொல்லும் போது எல்லாவற்றிலையும் அவர் சம்பூர்ணம் உள்ளவர். அன்பு காட்டுறதுலையும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? சம்பூர்ணம் உள்ளவராக இருக்கிறாரு. சமாதானத்தை கொடுப்பதிலும் எப்படி இருக்கிறாரு? சம்பூர்ணம் உள்ளவராக இருக்கிறாரு. ரட்சிப்பை கொடுப்பதிலும் எப்படி இருக்கிறாரு? சம்பூர்ணம் உள்ளவராக இருக்கிறார். விடுதலையை கொடுப்பதிலும் எப்படி இருக்கிறாரு? சம்பூர்ணம் உள்ளவராக இருக்கிறாரு. சுகமாக்குறதுலையும் எப்படி இருக்கிறாரு? சம்பூர்ணம் உள்ளவராக இருக்கிறாரு. நம்முடைய குண லட்சணங்களை மாற்றுவதிலும் எப்படி இருக்கிறாரு? சம்பூர்ணம் உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா அவருடைய குணங்கள் அவ்வளோ சம்பூர்ணமான குணங்கள். இந்த தேவன் இதெல்லாம் சம்பூர்ணம் உள்ளவர் என்று சொல்லும் போது, நான் ஆராதிக்கிற என் சம்பூர்ணமான தேவன் அவர் ஐஸ்வர்யத்திலும் சம்பூர்ணம் உள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்போ பிரச்சனை எங்கன்னா, இதெல்லாம் ஏற்றுக்குப்போம். எதெல்லாம்? அவர் அன்புல சம்பூர்ணம் உள்ளவர், மன்னிப்புல சம்பூர்ணம் உள்ளவர், அவர் இரக்கம் காட்டுறதுல சம்பூர்ணம் உள்ளவர், மற்ற எல்லாத்தையும் எடுத்துக்குப்போம். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னாக இருக்கிறாருன்றதை மாத்திரம் நம்ம மனசுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு நமக்கு விருப்பமே இருக்க மாட்டுது. அதனால தான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள தேவன் கொண்டு வர விரும்புகிற பொருளாதார ஆசீர்வாதத்தை அடைய முடியாமல், அவர் சொல்லக்கூடிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் கை கொள்ள முடியாமல் போயிடுறோம். நம்ம இருதயம் இதில் மாத்திரம் வேற எங்கேயோ போயிடுது. ஆண்டவர் விரும்புகிறதுக்கு நேராக நம்முடைய இருதயம் வர்றதில்லை. வேதத்தில் ரோமல நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்குன்னா, அவர் ஐஸ்வர்ய சம்மனர். சொல்லுங்க வாய்த்து, நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? நான் கேட்குறேன், ஐஸ்வர்ய சம்மனரா அவர் இருப்பார்னா, அவருக்கு பிள்ளையா இருக்கிற நான் எப்படி இருக்கணும்? நல்லா சொல்லுங்க வாய்த்து. அதே நிறைய பேர் டவுட்டு, சொல்லாமா வானாமா, இது ஒரு கான்ட்ரிக்டான ஒரு இதுவாகுது. நான் சொல்கிறேன், நான் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவராக இருக்கிறதுனால, அவருடைய பிள்ளையாக இருக்கிற என்ன எதுலேயுமே குறை உள்ளவனாக இருக்க கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார் என்று நம்புகிறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். குறைவாக இருக்க கர்த்தர் இடம் கொடுக்கவே மாட்டார். எதெல்லாம் குறைவாக இருக்கோ இந்த சபைக்குள்ளே கொண்டு வந்து அந்த குறைவெல்லாம் நமக்கு போதித்து அதை கேட்க வச்சு, அதை கை கொள்ள வச்சு, அதை குறித்த ஒரு கன்விக்ஷனை, அதை குறித்த ஒரு மனதார ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வை அந்த சத்தியத்தின் மூலமாக கொடுத்து நம்முடைய வாழ்க்கைக்குள்ள என்ன செய்கிறாருன்னா, அந்த குறைவெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நிறைவாக்குறாரு. இன்னைக்கு நிறைய நேரம் பாருங்க, கிறிஸ்தவர்கள் நான் ஆராதிக்கிற தேவன் அவர் சம்பூர்ணம் உள்ளவர், அவர் ஐஸ்வர்ய சம்மனர், ஐஸ்வர்ய சம்மனராக இருக்கிறவருக்கு நான் பிள்ளையா இருக்கிறேன்ற இந்த அறிவை கொண்டு போய் தங்களுடைய மனதுக்குள்ள எண்ணங்களா அனுப்பாததுனால நிறைய விஷயத்தில் இந்த கர்த்தரின் ஆசீர்வாதம், கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிற செழிப்பு, கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிற பொருளாதார ஆசீர்வாதத்தில் மாத்திரம் ரொம்ப ஆழமாக நம்முடைய மனதை கர்த்தரோடு இணைக்க நம்ம மனசு வரமாட்டுது. இன்னைக்கு பாருங்க, இயேசுநாதர் பரிசேயர்கள் கவனிச்சிங்கன்னா அவங்க
ஒரு விதமான என்ன மத கோட்பாடுகளை நிறைய போதிப்பாங்க. அவங்க எப்படி சொல்லலாம்னா, பரிசேயர்லாம் வந்து சரியான பயங்கரமான மதவாதிகள். கிறிஸ்தவம் ஒரு மதம் கிடையாது. எத்தனை பேருக்கு தெரியும் கிறிஸ்தவம் ஒரு மதமா? கிறிஸ்தவம் மதம் கிடையாது. கிறிஸ்தவம் என்பது ஒரு கடவுளோடு நமக்கு உண்டாகிற உறவு. சொல்லுங்க வாய்த்திறந்து. கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்துவோடு எனக்கு உண்டாகிற உறவு தான் நமக்கு இந்த கிறிஸ்டியானிட்டியில் நம்ம முக்கியப்படுத்துகிறோம். ஆனால் அந்த பரிசேயர்களை கவனிச்சிங்கன்னா, அவங்க வந்து எப்போவுமே ஆண்டவர் ஒரு 10 கற்பனை கொடுத்தாரு பாருங்க, அந்த 10 கற்பனையை எடுத்து அவன் ஒரு 600 கற்பனைக்கு மேலே ஆக்கிட்டான். ஒன்று மேலே அதை டைல்யூட் பண்ணி சிம்பிளாக்குவான்னு பார்த்தா டைல்யூட் பண்ணி காம்ப்ளிகேட் ஆக்கி அதையே போதிச்சு அதையே பெருசாக பேசி தேவனை குறித்த அறிவும் தேவனை குறித்த சத்தியமும் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இல்லாதபடி ஆயிடுச்சு. சும்மா சொல்கிறதா தான் இருக்க ஒழிய, வெறும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்க ஒழிய, அதை குறித்த ஒரு ப்ராக்டிகாலிட்டியான ஒரு காரியம் அவங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் பரிசேயர்களை கவனிச்சிங்கன்னா, பரிசேயர் சொல்லுவாங்க கையை கழுவணும், காலை கழுவணும், எதை சாப்பிட்ணும், எதை சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் பயங்கரமாக போதிப்பாங்க. இன்றைக்கும் நீங்கள் யூத கலாச்சாரத்துக்கு போனீங்கன்னா, இஸ்ரேல் நாட்டுக்கு போனீங்கன்னா, அங்கே இருக்கிற டிப்பிக்கலான ஜூவிஷ் பீப்புளை பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னமும் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. கையை கழுவுறது, காலை கழுவுறது, என்ன அப்புறம் என்ன சாப்பிட்ணும், என்ன சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் அவங்க ஃபாலோ. தப்பு ஒன்றும் கிடையாது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை கழுவுறது தப்பா கரெக்டா? ஹலோ, கரெக்டா? சில சாப்பிடாமலே கை கழுவாமலே சாப்பிட்றீங்களே, அதுவும் கரெக்டு தான் நம்ம கணக்குப்படி. அவங்க சொன்னது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது, இதான் நியாயம். ஆனால் அவுட்வர்டான காரியத்தை தான் முக்கியப்படுத்தினான் ஒழிய, உள்ளே இருக்க வேண்டிய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்ன்ற குறித்த அறிவு அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இதே பரிசேயர்கள் போதிச்சிருந்தாங்களா? இப்போ இயேசுநாதர் வராரு பாருங்க, மாம்சத்தில் 2000 ஆண்டுக்கு முன்னே வந்தாரா? வந்து பரிசேயர்கள் போதிச்சிருந்த அதே ஜனங்களுக்கு நடுவே இயேசுநாதர் ஒன்று போதிக்கிறார் பாருங்க, மத்தேயு 15ஆம் அதிகாரம். இது எது காட்டுறேன்னா, நம்ம இன்னைக்கு தேவனை அறிகிற அறிவில் பார்வை உள்ளவர்களாக இருக்கிறோமா அல்லது குருடனாக இருக்கிறோமான்னு நம்மளை செக் பண்ணணும். இன்னைக்கு நம்ம குருடனாக இருக்கிறோம்னா, கொஞ்சம் இன்னைக்கு ஆண்டவர் சத்தியத்தை கேட்க கேட்க நம்ம கண்ணை திறப்பார். பிரகாசம் உள்ள மனக்கண்களை கர்த்தர் நம்ம கொடுப்பாருன்னு வேதவசனம் சொல்லுது. அவருடைய சத்தியத்தை கேட்க கேட்க பிரகாசம் உள்ள மனக்கண்கள் நமக்கு உண்டாகும். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அங்கே இயேசுநாதர் இப்போ அங்கே போதனை பண்ணுறாரு. நீங்கள் கவனிச்சு 10ஆம் வசனத்தில் பாருங்களேன், அங்கே சொல்கிறார் பாருங்க, பின்னும் அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, எடுத்துறீங்களா? மத்தேயு 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு என்ன பாருங்க, நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரு? கேட்டு புரிஞ்சிக்கோ. பகலும் பார்த்து சொல்லுங்க, கேட்கணும், கேட்டதை நல்லா புரிஞ்சுக்கணும். மெட்ராஸ் பாஷை மாதிரி இது பார்த்தீங்களா? இது பரவாயில்ல. கேட்டதை என்ன சொல்றாரு அங்கே? அவன் சொல்றாரு பாருங்க, கேட்டு உணருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, கேட்கறத புரிந்து கொள்வதற்கு ஏதுவான முயற்சியை எடுங்கன்றார். இப்போ என்ன கேட்டதை புரிஞ்சு கொள்ளணும்னு சொல்றாரு? அடுத்த வசனம் பாருங்க, அங்க சொல்றாரு, வாய்க்குள்ள போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயில் இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இப்போ பரிசேயர் என்ன போதிக்கிறாங்க? வெளியே இருந்து உள்ள போறதான் ஒருத்தனை தீட்டுப்படுத்துதுன்னு அவன் போதிக்கிறான். இப்போ இயேசுநாதர் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா ப்ரீச் பண்றாரு. நல்லா கவனிங்க. ஏன்னா நீங்கள் கவனித்து பார்க்கணும், பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவில் ஒரு இடைவெளி இருந்துச்சான். எத்தனை வருஷம் இடைவெளி தெரியுமா? 400 வருஷம் இடைவெளி. அந்த 400 இயர்ஸ் ஆஃப் கேப்பில் எங்கேயும் எந்த ரெக்கார்டும் இல்லை. ஆனால் இந்த பரிசேயர்கள் கண்டிப்பாக என்ன பேசியிருப்பாங்கன்னா, இதே என்ன மத கோட்பாடையே பேசியிருப்பாங்க. கையை கழுவுனியா, காலை கழுவுனியா, வெளியேருந்து உள்ளே போகிறது தான் உன்னை தீட்டு போட்டோம், உள்ளே இருக்கிறது பிரச்சனை, உள்ள முக்கியம் இல்லை, வெளியேருந்து உள்ளே போகிறத மட்டும் கவனம் செலுத்து அப்படின்றதே போதிச்சிருப்பான். இதே ஜனங்க கேட்டு கேட்டு ஊறி போய் இப்போ இயேசுநாதர் வந்து சொல்கிறாரு, கேட்குறத புரிந்து கொள்வதுக்கு உணர்வு அடையும்படி கொஞ்சம் கவனமாக கேளுங்க. கேட்டுட்டு சொல்கிறாரு, ஏன்னா ஆண்டவர் சொல்கிற, வாய்க்குள்ளே போகிறது என்ன பண்ணாது, உன்னை தீட்டுப்படுத்தாது, வெளியிருந்து வாய்க்குள்ளே போகிறது உன்னை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து உள்ளிருந்து வாய் வழியாக வெளியே வர்றது தான் என்ன பண்ணுது, ஒரு மனுஷனை
தீட்டுப்படுத்துது ஆண்டவர் வந்து அவங்க போதித்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டா போதிக்கிறாரு. ஆனா ஆண்டவர் போதிக்கிறது தான் சத்தியம், இயேசுநாதர் போதிக்கிறது தான் உண்மை. ஏன்னா தேவன் இருதயத்தை பார்க்கிறார், மனுஷன் எதை பார்க்கறான்? வெளிப்புறமான காரியம், முகம், வெளிப்புற சாயல், இதெல்லாம் தான் பார்க்கறான். இந்த பரிசேயர்கள்லாம் வெளிப்புறமான காரியங்களுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அது கொடுக்கூடாதுன்னு சொல்லலை, கொடுக்கணும். ஆனால் வெளிப்புறத்துக்கு நீங்கள் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை காட்டிலும் அதிகமான முக்கியத்துவம் உள்ளே இருக்கிற காரியங்களுக்கு என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்கிறார். சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, உள்ளேருந்து வெளியே வர்றது தான்ப்பா ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துன்னு சொல்லி பிரசங்கம் பயங்கரமாக பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். இங்கே வெறும் பாயிண்ட் மட்டும் தான் சொல்லிடுது. ஏன்னா ஒரே ஒரு பாயிண்ட் அது. அந்த பாயிண்ட்டை வச்சு இயேசுநாதர் எப்படி பிரசங்கம் பண்ணியிருப்பார் யோசித்து பாருங்கள். என்னெல்லாம் சொல்லியிருப்பார், அந்த பரிசேயன் என்னென்ன உதாரணம்லாம் சொல்லியிருப்பான், அதெல்லாம் எடுத்து இயேசுநாதர் அதுக்கு என்ன சத்தியத்தை வச்சு விளக்கம் கொடுக்குறாரு. கொடுத்து முடிச்சுட்டு பாருங்கள், இப்போது சீஷர்கள் வந்து இயேசுநாதருடைய சீஷர்கள் அவர் சொல்கிற பதிலை பாருங்களேன். 12ஆம் வசனம், அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை, நல்லா கவனிங்க, பரிசேயர் என்ன கேட்டாங்களா? கட்டுக்கதையை கேட்டாங்களா? யாரோ விட்ட ரீல கேட்டாங்களா? இங்க இயேசுநாதர் என்ன பேசியிருக்கார்? சத்தியத்தை பேசியிருக்கிறார், உண்மையை பேசுறாரு, தேவனை குறித்த உண்மையான அறிவை காட்டுறாரு, தேவன் யார் என்பதை ஜனங்களுக்கு எடுத்து காட்டுறார், பிதாவானவர் எப்படிப்பட்டவர் என்பதை எடுத்து காட்டுறாரு. அதை கேட்டவர்கள் சொல்றாங்க பாருங்க, பரிசேயர்கள் இந்த வசனத்தை கேட்டு இடறல் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள். இயேசுநாதர் சொல்றாங்க, ஆண்டவரே என்ன காரியம் பண்ணிட்டீரப்பா, அவங்க இத்தனை வருஷமா இதை போதிச்சிருக்கிறாங்க, நீ திடீர்னு வந்து இதை நீர் அதுக்கு தப்பு, அது தப்பு, நான் சொல்றது தான் சத்தியம், இதுதான் பிதா, இதுதான் தேவன், இப்படி தான் தேவன் உங்களை நேசிக்கிறாரு, உள்ளதான் கர்த்தர் பார்க்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, சீஷர்கள் பரிசேயர்கள் இடர் அடைஞ்சிட்டான், அவங்கள பகைச்சிக்கூடாது இயேசுநாதர், பரிசேயரை பகைச்சிக்கூடாது. பாருங்க, இயேசுநாதருக்கு இவ்வளோ கொடிய விதத்தில் அவர் வந்து வேதனைகளை அனுபவிக்க வேண்டியதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவர் சத்தியத்தை போதித்ததுனால பரிசேயரும் சதிசேயர்களும் யூத ஜனங்களும் அவரை வெறுத்தார்களாம். நல்லா கவனிங்க, எதுக்கு வெறுத்தாங்க? அவர் சத்தியத்தை சத்தியமா பேசுறதுக்காக வெறுத்தாங்களாம். தேவன் யார் என்பதை குறித்த உண்மையான அறிவை ஜனங்களுக்கு கொடுத்தது நிமித்தமா பரிசேயர்கள் இயேசுநாதரை வெறுத்தார்கள், அவரை கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். அந்த கொலையை எப்படி யோசிச்சிருப்பான் பாருங்க, எவ்வளவு வேதனை, இயேசுநாதருக்கு எவ்வளவு உச்சக்கட்ட வேதனை கொடுக்க முடியுமோ அவ்வளவு வேதனை கொடுத்து அவரை சாகடிக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டது. காரணம் என்னன்னா, இயேசுநாதர் சத்தியத்தை சத்தியமா பேசினாரு, சத்தியத்தை எடுத்து தேவன் யார் என்கிற அறிவை ஜனங்களுக்கு காட்டினாரு. இதை பரிசேயர்களும் சதிசேயர்களும் அவரோடு இருந்த மற்றவர்களுக்கும் பிடிக்கல. இப்போ இந்த சீசன் சொல்கிறான், அவங்கள பகச்சிக்காதீங்க இயேசுநாதரே அப்படின்னு சொல்கிறான். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன், நான் வந்து எனக்கு சொல்கிறான் வச்சுங்க, பாருங்கள் போன வாரம் நீங்கள் பண்ண பிரசங்கத்தில் விசுவாசிலாம் ரொம்ப இடர்ல அடைஞ்சிட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஏன்டோன்னு சொல்லி கொஞ்சம் அடுத்த வாரம் கொஞ்சம் சாஃப்டாக பேசுங்களேன், கொஞ்சம் ஆறுதலாக பேசுங்களேன் அப்படின்னு சொன்னால் என்ன செஞ்சுருப்பாங்க இந்த காலத்து ஊழியக்காரங்களா? அப்படியா சொல்கிறீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா போன வாரம், அப்போ இந்த வாரம் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக பேசுகிறேன் நான் அப்படின்னு தானே வராங்க. நான் எப்பவும் பேசுகிற மாதிரி தான் பேசுகிறேன், அதனால் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. நல்லா கவனிங்க, இயேசுநாதர் இதை கேட்டுட்டு அவர் கொடுத்த ரிப்ளை இருக்கு பாருங்க, அது பயங்கரமான ரிப்ளை. கேட்டுட்டு அவருக்கு சொல்கிறாரு பாருங்க, அதுக்கப்புறம் அவனுங்க யாருன்னு சொல்கிறாரு பாருங்க, அது இன்னும் பயங்கரமாக இருக்குது. இப்போ பாருங்க அடுத்த வசனம் பாருங்க, அவர் பிரதியுத்தரமாக என் பரமபிதா நடாத நாரெல்லாம் வேரோட சொல்றாரு, என் பரலோக பிதா நடாத எந்த செடியும் என்ன பண்றாரு? வேரோட அவர் என்ன பண்ணுவாரு? பிடுங்கிடுவாரு. அப்படின்னா சத்தியத்தை சத்தியமா சொல்லாம தேவனை குறிச்ச அறிவை கரெக்டா கொடுக்காத ஆட்கள் இருந்தாங்கன்னா ஆண்டவர் சொல்ற, அதை கட் பண்ண வேண்டியதை கட் பண்ணி கரெக்டா தூக்க வேண்டியதெல்லாம் அதை தூக்கிடுவாருங்க சொல்லிட்டு அடுத்த வருஷம் சொல்றாரு பாருங்க, அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழி காட்டுகிற குருடராய். பாருங்க, அஃபண்ட் ஆனதுல, இடரல் அடைந்ததுல, காயப்பட்டதுல இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆக்குறாரு. என்ன சொல்றாரு? பரிசேயனை பார்த்தா அவன் ஒரு குருடம் பாண்டுறாரு.
எப்படி இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து பாருங்க பரிசேயனுக்கு. அவனை பார்த்து கூடன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறாரு, குருடனுக்கு குருடன் வழி காட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். நல்லா கவனிச்சு பாரு. என்ன சொல்கிறார்? குருடன் இன்னொரு குருடனுக்கு வழி காட்டினா அவன் எங்கே தான் விழுவான்? கண்டிப்பாக குழியில் தான் விழுவான்றார். பரிசேயரை பார்த்து ஒரு குருடன்றார். அவனுக்கு கண்ணு தெரியலையா? நல்லா கவனிங்க. அவனுக்கு கண்ணு தெரியலையா? கண்ணு தெரியுது, ஆனால் தேவன் யார் என்பதை கரெக்டாக சொல்ல தெரியல. நீங்கள் நல்லா கவனிங்க. கிறிஸ்தவன் பேர் வச்சிருக்கிறேன், ஆனால் உண்மையான தேவன் யாருன்னு எனக்கு தெரியல. வரட்டு வைராக்கியமாக ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கிறேன். ஆண்டவர் சொல்லுவோம், வரட்டு வைராக்கியம் தேவையில்லை. சிலர் இருப்பாங்க பாருங்க, என்ன சொல்லுவாங்க, நான் வந்து மாத்திரையே எடுக்க மாட்டேன், நான் வந்து விசுவாசத்தில் இருக்கிறேன், ஃபெய்த் அப்படின்வாங்க. இதெல்லாம் வரட்டு விசுவாசம். ஆண்டவர் இயற்கையில் நிறைய மூலிகையை வைத்திருக்கிறாரு. ஏன்னா மருத்துவத்தை ஆண்டவர் உண்டாக்கினார். எப்படி வந்துச்சு மருத்துவம்? எப்படி வந்துச்சு? கடவுள் ஆண்டவர் மனுஷனுக்கு அறிவு கொடுக்காம மருத்துவம் வந்திருக்குமா? டாக்டர்ஸுங்களாம் இருக்கிறாங்களே, அவங்களுக்குலாம் யார் அறிவு கொடுக்குறா? அந்த டாக்டர் படிக்கணும், ஒரு டாக்டர் சேவை செய்யணுன்ற தூண்டுதலை வாஞ்ச யார் கொடுத்தது? தேவன் அவளுக்குள்ள உண்டாக்குறாருங்க. விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குறவர் தேவன் வசனம் சொல்லுதே. இவ்வளோ அனுகூலமான காரியத்தை வச்சிருக்கும் போது இல்லை நான் வரட்டு வரேன், நான் ஆண்டவர் சொல்கிறப்போ இதுக்கு தான் மருத்துவம் வச்சுருக்கிறேன், டாக்டர் வச்சுருக்கிறேன், போய் ஆலோசனையை கேட்டு சரி பண்ண வேண்டியதை சரி பண்ணுறதுக்கு அத்தனை அனுகூலத்தை வச்சுருக்கும் போது வரட்டுத்தனமாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. நான் கிறிஸ்தவனாக இருந்துக்கிட்டு உண்மையான தேவனை குறித்த அறிவு எனக்கு இல்லாமல் இருக்கும்னா நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் வளர முடியாமல், வெற்றி அடைய முடியாமல், என் தோல்வியை எப்படி ஜெயமாக்க வேண்டும் என்று எனக்கு தெரியாம நான் முழிச்சிட்டு இருக்கிறேன். நல்ல இடத்துல உட்கார்ந்து வசனங்களை கேட்கிறேன், சத்தியத்தை கேட்கிறேன், ஆனா இன்னும் என் கண்ணு கூடாக்கப்பட்டதாவே இருக்கா? நான் இன்னும் குருடனாவே தான் இருக்கிறேனா? தேவனை அறிகிற அறிவுல நான் இன்னும் குருடனா இருக்கிறேனா? அதான் அங்க பவுல் சொல்றார், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா மேற்றுமையை நீங்க என்ன பண்ணணும்? நீங்க நிர்மூலப்படுத்தி கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அந்த எண்ணங்களை சிறைபிடிங்க. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா என்ன? தேவன் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ ஐஸ்வர்ய சம்மன்னர், அவர் எப்படி நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறாரு. இதெல்லாம் இந்த பரிசேயர்களுக்கு தெரியல பாருங்க. வெறும் அவுட்வேர்டான வெறும் சடங்காச்சாரியத்தை மாத்திரம், வெறும் இந்த மத சான்றுகளை மாத்திரம் பிடிச்சிக்கணும்னு சொல்லி இந்த பரிசேயர் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஏசு நான் சொல்கிறாரு, அது இல்லைப்பா உன்னை தீட்டுப்படுத்துறது, இங்கேருந்து உள்ளேருந்து வெளியே வர்றதுதான் உன்னை தீட்டுப்படுத்துது. உள்ளேருந்து வெளியே வர்றதுக்கு காரணம் உன் மனதுக்குள்ளே போகிற எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு செக் பண்ணு. உன் மனதுக்குள்ள தேவனை நீ என்னவா நினைக்கிற? அவர் எப்படிப்பட்டவன் உனக்கு புரியுதா? அவர் உன்னை எப்படி நேசிக்கிறவராக இருக்கிறார்? அவர் எவ்வளோ சம்பூர்ணம் உள்ள தேவனாக இருக்கிறார்? உன் குறைவெல்லாம் சரிவாக்குறவர், உன்னுடைய எல்லா அக்கிரமங்களை மன்னிக்கிறவர், உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறவர், உன்னுடைய ஸ்பாபங்களை மாற்றுகிறவர், உன்னுடைய எல்லா துர்குணங்களையும் நீக்குகிற ஒரு அருமையான தேவனை குறித்த அறிவு உனக்கு இல்லாம, அந்த சிந்தனை இல்லாம, இதை குறித்த அறிவை, இந்த தேவனை குறித்த அறிவை குறித்த சிந்தனைகளை என் மனதுக்குள்ளே கொண்டு போகலை. நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் எந்த விதத்திலும் மாற்றம் வருவதுக்கு வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட பரிசேயர்களை பார்த்து தான் இயேசு நான் சொல்ல, அவன் யாராக இருக்கிறான்? குருடனாக இருக்கிறான். நீங்கள் கவனிச்சு பாருங்கள், பார்வை இல்லாத சிலர் இருப்பாங்க பாருங்கள், அவங்கள கூட்டிகிட்டு போய் நீங்கள் ஏற்க எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த மரம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள், அவங்க கண்ணோட்டத்தில் அவங்க வேறு விதமாக யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களால பார்க்க முடியாது. ஒரு 5 குருடரை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு யானைக்கு முன்னாடி நிற்க வச்சுட்டு யானையுடைய தும்பிக்கையை தொட வச்சுட்டு இது என்னன்னு கேட்டு பாருங்க. நீங்கள் அது யானையுடைய தும்பின்னு சொல்லாமல் அதை தொட வச்சுட்டு என்னன்னு கேட்டுப்பான். அவன் சொல்லுவான், ஒரு பெரிய ஓசான்னு கேட்பான். ஏன்னா அவங்களுடைய மனதுக்குள்ள அவங்க கற்பணிக்கிற விதம் அப்படி இருக்கு. பின்னாடி கூட்டு போயிட்டு யானையுடைய வாழை தொட்டுட்டு என்னன்னு கேட்டு பாருங்க. இன்னொரு பார்வையில்லாத ஒரு நபர்கிட்ட கேட்டு பாருங்க. அவன் சொல்லுவான், வால் முனையை தொட்டிட்டு நாராக இருக்கும் பார்த்தீங்களா, முடியா அதை தொட்டு சொல்லுவான், வீட்டில் இருக்க தொடப்ப மாதிரி இருக்குதுன்னுவான். ஏன்னா அவங்க எண்ணங்கள் அப்படிதான் யோசிக்க முடியும். அவங்க யோசிக்கிறது அதுதான் கரெக்டுன்னு நினைப்பாங்க. யானையுடைய வயிறை தொட விட்டுட்டு இன்னொரு குருடனை இது என்னன்னு கேட்டு பாருங்க. அப்படியே தடவை பார்த்துட்டு போயிட்டு அவன் சொல்லுவான், இது என்ன செவுறு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்பான். யானையுடைய காலை இன்னொரு குருடனை தொட விட்டுட்டு நீங்கள் கேட்டு பாருங்க, இது என்னப்பா அப்படின்னு கேட்டு பாருங்க. அவன் சொல்லுவான், இது என்ன மரம் மாதிரி இருக்கு, மரம் இது மாதிரி இருக்கு, ஸ்டெம் மாதிரி இருக்குன்னுவான். பார்வையில்லாதவர்களுக்கு அவங்க தொட்டு உணர்றது, அவங்க என்ன கண்ணோட்டத்தோட பார்க்குறாங்களோ அதுதான் அவங்களுக்கு சரி. ஆனால் பார்வை உள்ள ஒரு மனுஷன்
அந்த பார்வையில்லாத மனுஷன் சொல்கிறத கேட்கும்போது நமக்கு தெரியுது அது தப்பு, அது சரி கிடையாது. அப்போ யோசித்து பாருங்க, ஆண்டவர் எப்படி ஒப்பிடுறாரு. இந்த சத்தியத்தை சத்தியமாக புரிஞ்சு கொண்டு தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ளாத ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்ல, அவன் குருடன், அந்த குருடன் இன்னொரு குருடன் நடத்தினா எங்கே தான் போவாங்க, 2 பேரும் குளிக்கு தானே போவாங்கன்னு சொல்றாரு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. பிரயாசப்படணும், ஒவ்வொரு முறையும் வரணும், உட்காந்து வசனத்தை கேட்கணும். வசனத்தை கேட்குற நேரம் தான் பிசாசு டைவர்ஷன்லாம் கொடுப்பான், டிஸ்ட்ராக்ஷன் கொடுப்பான், சோர்வை கொடுப்பான், மனசு அப்படியே அலைப்பாயும் அங்கேயும் இங்கேயும். இப்போ தான் என்ன சமைக்கலான்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க சிலர்லாம். வீட்டுக்கு போய் டக்குன்னு வாங்கி என்ன செய்யலாம், எப்படி எத்தனை வெங்காயம் ரெடி பண்ணு அப்படின்னு மனசுக்குள்ளேயே வெங்காயம் ஓடும். இப்போ வெங்காயம் தக்காளி ஓடிச்சுன்னா இங்கே சொல்கிற ஆண்டவரை குறித்த அறிவு ஓடாது. நல்லா கவனிங்க, ஆண்டவரை குறித்த அறிவு உள்ள போக போக எல்லாவற்றையும் கர்த்தர் சிறப்பாக செய்ய கர்த்தர் நமக்கு பலனையும் வெற்றியையும் வாழ்வையும் கர்த்தர் கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். இப்போ கவனிச்சு பாருங்க, தேவனை குறித்த சரியான அந்த கண்ணோட்டம் வரணும்னா இந்த சத்தியத்தின் மூலமா தேவன் யாரு, அவரை குறித்த அறிவு எனக்கு உண்டாகணும். பாருங்க, ஆபிரகாம் எடுத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு தேவனை குறித்த அந்த கண்ணோட்டம் கரெக்டாக இருந்துச்சு. அதனால தான் அவனுடைய வாழ்க்கையில கவனிச்சீங்கன்னா ஆண்டவர் அவனை ஆசீர்வதிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, தேவனை குறித்த அறிவு அவனுக்கு ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. 75 வயது இருந்த போது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்னு வாக்கு பண்ணி 25 வருடம் கழிச்சு அவனுக்கு ஈசாக்கை கொடுத்து, ஈசாக்கு 100 வயதில் பெற்றெடுத்த ஈசாக்கை சில ஆண்டுகளுக்கு கிளைத்து பிறகு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஏக புதவனாகிய உன்னுடைய ஒரே குமாரனாகிய ஈசாக்கை கொண்டு வந்து நான் உனக்கு காண்பிக்கும் மோரியா தேசத்தில் கொண்டு வந்து நீ அவனை என்ன பண்ணு, பலி செலுத்துன்னு சொல்றாரு. சொன்ன உடனே கிளம்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையிலேயே கர்த்தர் அவனோட பேசுறார். பேசினா மறுநாள் காலையிலேயே கிளம்பிட்டான். கிளம்பி பிரயாணம் செய்து ஆல்மோஸ்ட் ஆண்டவர் சொல்ற இடத்துக்கு வர போறாங்க, மலை ஏற போறாங்க. வளர்ந்த ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து கேட்குறாரப்பா, பலி செலுத்த விறகு இங்கே இருக்கு, பலி எங்கன்னு கேட்குறாரு. நம்ம ஊர் தாப்பனா தான் என்ன பண்ணியிருப்பாங்க, வாயிலையும் வயிறுலையும் அடிச்சு நெஞ்சிலையும் அடிச்சுட்டு, ஐயோ டே மகனை ஏண்டா கேட்டு தொலைச்ச, நான் ஏற்கனவே சுக்குனராக இருக்கிறேன், நீ வேற பலி எங்கன்னு கேட்குற. ஆபிரகாம் சொன்ன பதில் இருக்கு பாருங்க, அதுதான் அவன் ஆபிரகாம் தேவனை குறித்த அறிவு எப்படிப்பட்டதான் அவன் மனதுக்குள்ள யோசித்திருக்கிறான்றதை யோசித்து பாருங்க. அவன் சொல்றான், கர்த்தருக்கு ஈசாக்கு கேட்கும்போது சொல்றான், அப்பா விறகு இருக்கு, பலி எங்கப்பா. ஆபிரகாமுக்கு மாத்திரம் தெரியும் ஈசாக்கு தான் அந்த பலின்னு, தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் தான் தெரியும் ஈசாக்கு தான் அந்த பலின்னு. ஆனா ஆபிரகாம் அவன் சொல்ற வார்த்தை இருக்குப்பா, அவன் சொல்றான், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்குவேன். எத்தனை பேர் கையை வைத்து சொல்றீங்க, நான் ஆராதிக்கிற கர்த்தர். இன்னைக்கு நிறைய சூழ்நிலைகள் வந்திருக்கலாம், நிறைய பிரச்சனைகளில் வந்திருக்கலாம், பல எமோஷ்னல் ப்ராப்ளம்ஸில் வந்திருக்கலாம், பல விதமான சூழ்நிலைகளில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் தேவனை குறித்த கரெக்டான நாலேஜ் உங்கள் மனதுக்குள்ளே போகணும்னா உங்கள் வாயை திறந்து என்ன வரும்னா, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். எத்தனை பேர் கை வைத்து சொல்ல முடியும், கர்த்தர் எல்லாவற்றையும், எனக்கானதை, என் குடும்பத்துக்கானதை, என் எதிர்காலத்துக்கான எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுகிறார். இது என்ன ஆபிரகாமுடைய வாயில ஈசாக்கு கேட்ட உடனே வந்துருச்சா? நான் கேட்குறேன், ஈசாக்கு கேட்ட உடனே மானே கவலைப்படாது அப்படின்னு அந்த ஆன் த ஸ்பாட் சொன்னானா? கிடையாதுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவன் யோசிக்கிறான். எப்படி யோசிக்கிறானா, என் தேவன் எல்லாவற்றையும் என்கிட்ட இருந்து எடுக்கிறவர் அல்ல, எல்லாவற்றையும் எனக்கு அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் அந்த எண்ணங்களை ஒவ்வொரு நாளும் உள்ள இப்படி கொண்டு போங்க. தேவனை குறித்த அறிவு எப்படி வரணும்னா, தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்றவர், தேவன் எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவர், ஒரு நாள் அவர் என்கிட்ட இருந்து எதையும் எடுக்கிறவர் அல்ல. நிறைய கிறிஸ்தவனுடைய மனசுக்குள்ள என்ன, அன்னைக்கு நான் ஒருத்தர் பேசினேன் பாருங்க, சொல்றாரு ஆண்டவர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வரக்கூடாது. ஏன்னு கேட்டேன். அவர் சொன்னார், ரொம்ப க்ளோஸாக வந்தால் எல்லாத்தையும் எடுத்துருவார் ஆண்டவர். நினச்சிக்கிட்டேன், என்னத்தை பண்ணுறது, இப்படியும் இருக்கு. இந்த காலத்துலையும் இப்படியும் யோசிக்கிற சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களே. ஆண்டவர்கிட்ட வர வர எனக்கு எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறவராயிரு. எத்தனை பேர் கையை வச்சுங்க, ஆண்டவர்கிட்ட வர வர எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் யாரு? எடுக்கிறவரா? நம்ம கிட்ட இருந்து ஒன்னத்தையும் அவர் எடுக்கிறது இல்லை, நமக்காக எல்லாவற்றையும்
கொடுக்கிறவர். அவரையே நமக்காக கொடுத்துட்டாரே. கேட்கிறார், அவரையே நான் உனக்காக கொடுத்துருப்பேனா, அவரோட மற்ற எல்லாவற்றையும் உனக்கு அருளாது இருப்பது எப்படின்னு கேட்கிறாரு. தேவனை குறிச்ச இந்த பிக்சரை கொண்டு போய் மனசுக்குள்ள இந்த எண்ணங்களை அனுப்பணும். இந்த எண்ணத்துக்கு எதிராக அனுப்புறீங்கன்னா அது தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான எண்ணங்கள் போது அதை சிறப்பிடிக்கணும். கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பாரான்னு தெரியல, கர்த்தர் எனக்கு உதவி செய்வாரான்னு தெரியல, கர்த்தர் சிக்கல் விடுவிப்பாரான்னு தெரியல. ஆபிரகாம் அப்படி சொல்லியிருக்கலாமே, தெரிலமானே என்ன ஆவோ தெரியல, நானும் உயிரோட வருவானான்னு தெரில, நீயும் உயிரோட இருப்பேன்னு தெரில அப்படின்னு அவன் புலம்பல. அவன் சொல்றான், இல்லை, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். உன்னை எனக்கு அவருக்கு கொடுக்க தெரிஞ்சா பலி செலுத்துவதற்கும் அவர் ஏற்பாடு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை அறிந்ததுனால சொல்றான், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை நடுவே வாயத்திலிருந்து என்ன அதான் சொன்னார், உள்ள இருந்து வெளியே வர்றது தான் மனுஷன் என்ன பண்ணுது, தீட்டுப்படுது. அதான் சொல்றாரு, எண்ணங்கள் என்னவா இருக்கு ஆண்டவரை குறிச்சு. உங்க தேவை நடுவே, உங்க வாழ்க்கையின் சூழ்நிலை நடுவே, உங்க உறவின் நடுவே யார் என்ன உங்களை குறிச்சு சொன்னாலும், உங்க குடும்பத்தை குறிச்சு, உங்க உறவை குறிச்சு 1008 பேர் 1000 விதமா சொல்லலாங்க. ஆனா நீங்க சொல்லணும், இல்ல, எங்களுக்கானதை கரெக்டான நேரத்தில் கொடுக்க கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை சொல்ல நமக்கு அறிவும் அந்த ஆற்றலும் வரணும்னா தேவனை குறிச்ச அறிவு மனசுக்குள்ள இப்படி போனோம். இப்படி போகலன்னா வாயில் இப்படி வராது. அதான் ஆபிரகாம் சொல்ல, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கை வச்சு சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற என் இயேசு எல்லாவற்றையும் எனக்காக பார்த்துக்கொள்வார். எல்லாவற்றையும் அவர் எடுக்க மாட்டார், எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பார். அவர் கொடுக்கிற தேவன். இந்த ஐஸ்வர்ய சம்மரணனா என்னங்க, ரிச் காட்னா என்ன காட்டுறாரு, நான் ஐஸ்வர்ய சம்மரணா ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன் பா, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ற தேவன். இந்த அறிவை கொண்டு போய் என்ன குறிச்சு உன் மனசுக்குள்ள வை. இதுக்கு எதிராக பிசாசு சூழ்நிலைகள் எழுப்பும் போதும் நீங்க சொல்லணும் வாயை திறந்து, இல்ல இல்ல இல்ல, குறை வந்தாலும் அந்த குறைவை பார்த்துக்கொள்ள எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அந்த குறைவை நிறைவாக்க எனக்கு ஒரு தேவன் என் கூடவே இருக்கிறார். இந்த எண்ணங்கள் அறிவு நமக்கு அதிகமாக வரணும் பாருங்க. ஆபிரகாமுக்கு வந்துச்சு, தேவனை குறித்து கரெக்டான எண்ணங்களை கொண்டு போய் தான் மனசுக்குள்ளே வைக்கிறான். நான் கேட்குறேன், இன்னைக்கு என்ன வச்சுருக்கிறீங்க உங்கள் மனசுக்குள்ள ஆண்டவரை குறித்து? அன்னைக்கு செஞ்சார், இன்னைக்கு செய்வாரா தெரியல. ரொம்ப ஃபேமஸ் டயலாக் கிறிஸ்தவங்க மத்தியில் சொல்லுவாங்க, அதையும் சொல்லிப்போம், அன்னைக்கு ஆண்டவர் செஞ்சார் பாஸ்டர், ஆனால் இன்னைக்கு செய்வாரான்னு தெரியல, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நான் சொல்கிறேன், அன்னைக்கு செஞ்சதை காட்டிலும் இன்னைக்கு 10,000 மடங்கு அதிகமாக எனக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். எவ்வளோ அருமையான ஆண்டவர் நம்ம சேவிக்கிறோங்க, எவ்வளோ அருமையான ஆண்டவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். இதெல்லாம் கொஞ்சம் மனசுக்குள்ளே கொண்டு போய் வச்சிங்கன்னா உங்கள் வேலை செய்யும் போது எப்படி இருப்பீங்க தெரியுமா? உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்பை செய்யும்போது எப்படி செய்வீங்கன்னா, அப்படி ஒரு துடிப்பு, ஒரு பேஷன், அப்படி ஒரு ஐடியா, ஆண்டவர் கொடுக்குற நாலேஜ் உங்கள் மனசுக்குள்ளே, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஃப்ளோ, ஆண்டவரை குறித்த அறிவு சரியாக இருக்கும்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் செய்கிற எல்லா வேலையிலும் ஆண்டவர் தம்முடைய அறிவை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். புது புது திட்டங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். யாருமே யோசிக்காத புது திட்டங்களை, வாய்க்கக்கூடிய திட்டங்களை உங்களுக்கு கொடுப்பாரு. இன்னைக்கு தேவனை குறித்த அறிவு நம்ம மனசுக்குள்ள தப்பு தப்பாக போகிறதுனால தான் எல்லாம் தப்பு தப்பாக நடக்குது. பாருங்கள், ஒரு ஓமையை வைத்து இந்த காரியத்தை இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை குறித்த அறிவை நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கொள்ள, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் நமக்கு இதை குறித்து தேவனை குறித்து இல்லாதபடி இருப்பதுக்கு ஆண்டவர் சொல்கிற இன்னும் சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். இயேசுநாதர் ஒரு ஓமையை சொல்கிறார், பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு ஓமையை சொல்கிறார். அதை நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன், தேவன் எப்படி ஏங்குறாரு, பரலோக ராஜ்யம் எப்படி ஏங்குதுன்றத தம்முடைய ஸ்பாபத்தை ஆண்டவர் இந்த ஓமையின் மூலமாக காட்டுறாரு. நல்லா கவனிக்கணும். இங்கே வந்திருக்கிற நமக்கு இன்னைக்கு இந்த செய்தியில் நமக்கு புரிய வேண்டிய ஒன்று, என் மனசுக்குள்ள ஆண்டவரை குறித்த அறிவு இந்த சத்தியத்தின்படி உள்ள அனுப்புறேன்னா, அதுக்கு தான் இந்த உதாரணங்கள்லாம் காட்டுறேன். பரிசேயர் அவன் குருடனா இருக்கிறான் ஆண்டவர் சொல்றேன், ஏன்னா அவனுக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இல்லை. வசனத்தை தான் பேசுறான், வசனத்தை தான் சொல்றான், ஆனா அவனுக்கு தேவனை குறித்த அறிவு இல்லை. பிராக்டிகாலிட்டியில்
கிறிஸ்துவ தேவனை எந்த விதத்தில் நம்ம அறிஞ்சு இருக்க வேண்டுமோ அந்த விதத்தில் நம்ம அறிந்து கொள்ளனா, நான் சொல்கிறேன், வாழ்க்கையின் சூழ்நிலை எல்லாவற்றிலும் கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா தெரியல, அப்படியே ஒரு குழப்படியான நிலையிலே இங்கேயா அங்கேயா தெரியாமல் இப்படியே கன்ஃபியூஷன்லேயே இருக்கிற நிலை. நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மளை குழப்பத்தில் வைக்கிறவர் அல்ல, நம்மளை தெளிவாய் நடத்துகிறோம். ஓகே, சொல்லுங்க, கர்த்தர் என்ன எப்படி நடத்துவார்? தெளிவாய் சீராய் நடத்துவார். சொல்லுங்க, வாய்த்த கர்த்தர் என்ன எப்படி நடத்துவார்? வழி இதுவே, இதுலே நடப்பா. ஆண்டவர் சொல்ல பாருங்க, வலது புறம் இடது புறம் சாயாம வழி இதுவே, இதுல நடன்றாரு. இப்ப பாருங்க 14ஆம் வசனத்துல கவனிச்சீங்கன்னா ஒரு ஓமை அங்க ரொம்ப அற்புதமா ஆண்டவர் தம்முடைய ஸ்பாபத்தை, தான் ஏங்கும் விதத்தை, பரலோக ராஜ்யம் ஏங்கும் விதத்தை ஒரு ஓமையா அங்க சொல்றார். 14ஆம் வசனம் வாசிப்போமா? அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரர்களை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. அங்க சொல்றாரு பாருங்க, பரலோக ராஜ்யத்தை எப்படி ஒப்பிடுறாருன்னா, ஆண்டவர் அங்கே என்ன, ஒரு மனுஷன் ஒரு தூர பிரயாணம் புறப்பட போகணும் அப்படின்னு நினைச்சு அவன்கிட்ட இருக்கிற ஆஸ்தியை அவன் தெரிந்து கொண்ட வேலைக்காரன்ட்ட கொடுக்குறானா. 25ஆம் அதிகாரம், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இருக்கு. அங்கே சொல்றாரு, அங்கே அவன் தூர தேசத்துக்கு போகிறதுக்காக அவன்கிட்ட இருக்கிற ஆஸ்தி எடுத்து அவன் சூஸ் பண்ணுறான். அவன்கிட்ட இருக்கிற ஏராளமான வேலை ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த வேலை ஆட்களில் சூஸ் பண்ணி உண்மை உள்ள லாயலாக இருக்கிற ஆட்களை என்ன பண்ணுறாரு, சூஸ் பண்ணி அவன் கையில் சில தாளந்துகளை கொடுக்குறாரு. இப்போ கவனிச்சு பாருங்க, ஆண்டவருடைய ஸ்பாபம் இங்கே பார்க்குறோம். ஆண்டவர் ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான், ஒரு வியாபாரியை வச்சு ஆண்டவர் இங்கே இந்த ஓமையை ஒப்பிட்டு காட்டுறாரு. ஒரு வியாபாரி என்ன செய்கிறான், அவங்ககிட்ட இருக்கிற தூர தேசமாக போகிறதுனால பணம் சும்மா இருக்கிறது, சும்மா இருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அதை யார்ட்டையா கொடுத்து அதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு எதாவது பண்ணணும்னு சொல்லி இவன் திட்டம் போட்டு என்ன செய்கிறான், அங்கே இருக்கிற வேலை ஆட்களில் ஒரு 3 பேரை தெரிந்து கொள்கிறான். தெரிந்து கொண்டு அடுத்த வருஷம் சொல்லுது, 15ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, ஏன்னா ஒருத்தங்கிட்ட 5 தாளந்தியும், இன்னொருத்தங்கிட்ட 2 தாளந்தியும், இன்னொருத்தங்கிட்ட 1 தாளந்தியம் கொடுத்துட்டு அவன் புறப்பட்டு போனான்னு சொல்லியிருக்கு. இப்போ கவனிச்சு பாருங்க, இங்கே ஆண்டவருடைய ஸ்பாபத்தை நம்ம கவனிக்க. நான் சொன்ன ஆண்டவர் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்றவர், எப்பொழுதும் அவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவர்னு சொன்ன. அவர் ஒரு நாள் நம்மகிட்ட எதையுமே என்ன பண்றது இல்லை, எடுக்கிறவர் கிடையாது. இங்கே ஆண்டவர் தன்னை ஒப்பிட்டு சொல்லும் போது, இங்கே ஒரு மனுஷன் நீண்ட தூரம் பிரயாணம் போறாரு, அதனால தாங்கிட்ட இருக்கிறவங்கலாம் கூப்பிட்டு உங்ககிட்ட என்ன இருந்தால் பார்த்து எனக்கு கொஞ்சம் கொடுத்து விடுங்க, நான் ஒரு தூர பிரயாணம் போகிறேன் அப்படின்னு கேட்டாரா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ரொம்ப பெரிய தூரம் போகிறோம், ஏதாவது முடிஞ்சால் கொஞ்சம் பார்த்து எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது உதவி செஞ்சு அனுப்புங்க, நாங்கள் போயிட்டு வர்றதுக்கு ஒத்தாசையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே பாருங்கள், ஆண்டவர் காட்டுற அவருடைய தன்மையை சொல்கிறாரு, தூர தேசத்துக்கு போகிறேன், ஆனால் நான் திருப்பி வருவேன். ஆனால் போகும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு கொடுக்கிற ஸ்பாபத்தை காட்டுறாரு பாருங்க. நம்முடைய தேவன் எடுக்கிறவரில் கொடுக்கிறவர். சொல்லுங்க வாயத்திலிருந்து, நம்முடைய தேவன் யாரு? எடுக்கிறவரில் என்ன பண்ணுறாரு? நல்லா சொல்லுங்க, கையை வச்சு சொல்லுங்க, தேவன் எடுக்கிறவரில் தேவன் எனக்கு எப்பொழுதும் என்னவா இருக்கிறாரு? கொடுத்துட்டு சொல்றாரு, வாங்கினது திருப்பி அப்படியே கொடுத்துறாதுன்றாரு. நல்லா கவனிங்க, கொடுக்கிற தேவன் தான் சொல்ல முடியாது. கொடுத்துட்டு சொல்றாரு, பா நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன், இப்போ நான் உனக்கு கொடுத்ததை நான் கொடுத்த மாதிரியே வச்சுக்காத, அதை வச்சு நீ ஏதாவது என்ன பண்ணு, பெருகப்படுத்துறதுக்கான விதத்தை நீ அதை உபயோகப்படுத்துன்றாரு. நல்லா கவனிங்க, இப்படி பெருகப்படுத்த உபயோகப்படுத்துகிறவங்க கையில் தான் ஆண்டவர் மறுபடியும் இன்னும் அதிகமாக கொடுக்குறாராம். ஆண்டோடைய தன்மையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்கே பாருங்க, அந்த 5 தாளந்தை வாங்கினவன் நமக்கு தெரியும், அவன் என்ன பண்ணானா, அந்த 5 வச்சு என்ன செய்தான், இன்னொரு 5 தாளந்தை அவன் பெருகப்படுத்தினான். 5 என்ன ஆக்கினா, 10 ஆக்கினான். 2 வாங்கினவன் என்ன பண்ணா, 2 4 ஆக்கினான். நீங்கள் கவனிச்சு பாருங்க. இப்போ உலக எஜமான என்ன பண்ணியிருப்பான், அப்பா நான் உங்ககிட்ட 5 கொடுத்தேன், நீ என்ன பண்ணியிருக்கிற, 10 ஆக்கியிருக்கிற, பயங்கரமான லாபம் பண்ணியிருக்கிற, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், கொடுத்த 5ஐயும் வாங்கியிருப்பான், அந்த 5 இன்னொரு 5 ஆக்கணப்பா அதையும் வாங்கியிருப்பான், மொத்த 10 தாளந்தியம் வாங்கிட்டு அவனுக்கு டாட்டா பாப்பாயின்னு சொல்லியிருப்பான். எதாவது கேட்க முடியுமா? ஒன்றும் கேட்க முடியாது. அவன் கொடுத்தா உண்டு, கொடுக்கலன்னா அது யாரும் ஒன்றும் கேள்வி கேட்க முடியாது. அவர் என்ன ஏதாவது சொல்லி கொடுத்தாரா?
போகிற தூரமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதை மொத்தமாக வாங்குவோம், அவருக்கு உரிமை இருக்குது. மொத்தமாக கொடுக்கறதுக்கும் அந்த எஜமானுக்கு என்ன இருக்குது? உரிமை இருக்குது. ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட எஜமானாக இருக்கிறாருன்னா, நம்ம பெருகப்படுத்தின உடனே அதை நம்மகிட்ட பிடுங்குறவர் இல்லை. சொல்கிற பெருகப்படுத்தினியா, நான் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லி அவனை ஆசீர்வதித்து சொல்கிறாரு. எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த 10 தாலந்து 5 10 கையில் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், என்ன அந்த ஒன்றை புதைச்சி வச்சான் பாருங்க, அவங்ககிட்ட இருக்கிறத எடுத்து யார்ட்ட கொடுத்தாராம், 5 10 கையில் கொடுக்குறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ தேவன் கொடுக்கக்கூடிய காரியங்களை எடுத்து நான் உபயோகப்படுத்தும் போது ஆண்டவர் மறுபடியும் என்கிட்ட இன்னும் அதிகமாக கொடுக்குற தேவன் தான் இருக்கிறார். ஏன்னா அவருடைய சுபாவம் மாறவே மாறாது. அவர் எப்பொழுதும் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆகவே என்கிட்ட மறுபடியும் கொடுக்குறாரு. எவ்வளோ அன்பானவர் பாருங்க. இப்படிப்பட்ட எண்ணங்களை தேவனை குறித்து கொண்டு போங்க. இன்னொரு அற்புதமான எண்ணங்கள் தேவனை குறித்து கொண்டு போனோம்னா, என்ன நடந்தாலும் ஆண்டவர் முதலாவது என்ன நம்புறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? கர்த்தர் உங்களை நம்புறாரா? என்ன வேணா இருக்கட்டும், என்ன குறை வேணா நம்மகிட்ட இருக்கட்டும். ஆனால் நான் சொல்கிறேன், நான் அவரை நம்புவதை காட்டிலும் அவர் என்ன அதிகமாய் நம்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே நீர் என்னை நம்புகிறீர் என்பதை, இந்த எண்ணத்தை என் மனசுக்குள்ளே கொண்டு போகிறேன். கர்த்தர் என்னை நம்புறாருன்ற எண்ணம் எனக்குள்ளே வந்துருச்சுன்னா என் செயலே மாறுங்க, என் சுபாவம் மாறும், எல்லாத்துலேயும் மாற்றம் வரும். ஏன்னா தகுதியே இல்லாத என்ன அவர் நம்புறாரு. எதுக்குமே அவருடைய பார்வையில் நான் ஒன்றும் மேன்மை பாராட்ட இல்லாத ஒரு நபராக இருக்கிற என்கிட்ட எவ்வளோ கொடுக்குறாரு. அப்போ நான் என்ன செய்கிறேன், என்னை நம்புகிற என் ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு நான் நம்பிக்கை உள்ளவனாக இருக்க முடியுமோ நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறேன். இப்படிப்பட்ட விதத்தில் எஜமான குறித்த எண்ணங்கள், தேவனை குறித்த எண்ணங்கள் உங்கள் மனதுக்குள்ளே கரெக்டாக இருக்கும்னா, கர்த்தர் எதெல்லாம் கரெக்டாக உங்கள் கைக்கு வரணுமோ அதை கரெக்டாக கர்த்தருக்கு ஏற்ற நேரத்தில் வர வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எவ்வளோ வந்தாலும் எனக்கு ஒன்று தெரியும், இதெல்லாம் கொடுப்பது கர்த்தர் அவருடைய வேலையை செய்ய, அவருடைய ராஜ்யத்தை கட்ட, அவருடைய சுவிசேஷத்தை பரப்புவதுக்காக, வெறும் என் தேவைகளை சந்திக்கப்படுறதுக்கு மாத்திரம் இல்லை, அதை காட்டிலும் அதிகமாக கர்த்தர் என்கிட்ட கொண்டு கொடுக்குறார். ஏன்னா அவருடைய வேலையை செய்ய, அவருடைய ராஜ்யத்தை கட்ட, அவருடைய சுவிசேஷத்தை பலருக்கு நான் சொல்லுவதுக்காக கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுத்து என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு. துன்மார்க்கம் கையில் இருக்கிற ஆஸ்தி எடுத்து யார்கிட்ட கொண்டு கொடுக்குறாரா? நீதிமானா இருக்கிற என்கிட்ட கொடுக்குற. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? நீதிமானா இருக்கிற என்கிட்ட வரும். வரும்போது ஆண்டவருக்கு தெரியும் ஏன் என்கிட்ட கொடுக்குறாருனா, அதை வச்சு தேவனுடைய திட்டங்களுக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேவனுடைய சுவிசேஷத்தை பரப்புவதுக்காக எப்போவுமே ஆண்டவருக்கு என்று கொடுக்குறவனாக இருப்பேன். எவ்வளோ அருமையான ஆண்டவர் பாருங்க. நம்மளை நம்பி நம்மக்கிட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவராக இருக்கிறாரு. எப்போவுமே நம்மகிட்ட இருந்து எதையும் எடுக்கிறவர் அல்ல, எப்பொழுதும் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். ஏன் கொடுக்குறாருன்னா, என்ன அவரோட ஒரு பங்காளியாக இருப்ப, பார்ட்னராக இருப்பதுக்காக கர்த்தர் கொடுக்குறாரு. ஏன் பார்ட்னராக வைக்கிறாருன்னா, அவர் என்ன கொண்டு செய்ய விரும்புகிற பெரிய பெரிய வேலைகளை செய்வதுக்காக என்ன அவரோட பார்ட்னர் ஆக்குறாரு. எத்தனை பேர் ஆண்டவரோட பார்ட்னராக இருப்பதை பெரிய ஆசீர்வாதமாக நினைக்கிறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவோட பார்ட்னராக இருக்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதமா? எத்தனை பேர் அது லாபம் நினைக்கிறீங்க? இயேசுநாதோட பார்ட்னர் தான் உங்களுக்கு நஷ்டம் வருமா? ஒரு நாள் நஷ்டம் வராது. அவர் நம்மளை தோக்க விடவே மாட்டார். எல்லா தோல்விகளையும் வெற்றியாக மாற்றுவதற்கான வேலையை நமக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணங்களை, இப்படிப்பட்ட தேவனை குறித்த அறிவை உங்கள் மனதுக்குள்ள எண்ணங்களாக கொண்டு போங்க. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு மனுஷன் தேவனை கரெக்டாக புரிஞ்சிச்சு. அவர் எப்போவுமே எல்லாவற்றையும் எனக்காக பார்த்து கொள்கிறவர், அவர் எப்பொழுதுமே எனக்கு கொடுக்கிறவர், என்ன அவர் நம்புகிற தேவனாக இருக்கிறார், எதையும் என்கிட்ட இருந்து எடுக்கிறவர் அல்ல. இப்படி தேவனை குறித்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கும்னா, இந்த எஜமான குறித்து நீங்கள் கவனிச்சு பாருங்க. இந்த 5 தாலந்து வாங்கினவன் அதை இன்னொரு 5 தாலந்தா வேலை செய்யணும்னு அவனுக்கு ஏன் எண்ணம் வந்துச்சுன்னா, அவனுக்குள்ள என்ன எண்ணம் இருக்குன்னா, என்ன நம்புறாரே இந்த எஜமானு,
இந்த எஜமான குறிச்ச ஒரு நல்ல பிக்சர் அவனுக்கு இருக்கு. என்னன்னா, இவ்வளோ இறக்கம் காட்டுறாரு, எத்தனையோ வேலைக்காரர் இருக்கிறார்கள், ஆனா என்ன கூப்பிட்டு 5 தாலந்தை கொடுத்துருக்கிறாரு. அப்போ என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு, என்னை எவ்வளவு கரிசனையா நினைக்கிறாரு, என்னை நல்லா ஆக்குவதற்கான எல்லா முயற்சியும் அவர் எடுக்கிறாரு. இந்த வேலைக்காரனுக்கு அந்த எஜமான குறிச்ச நல்ல எண்ணம் அவனுக்கு இருந்துச்சு. அதனால அந்த எஜமான கையில வாங்கினதை வச்சு சும்மா இருக்க முடியல. அதை வச்சு என்ன பெருகப்படுத்தலாம், தன்னுடைய எல்லா ஆற்றலையும் திறமைகளையும் அதை அனைத்தையும் உபயோகப்படுத்தி அந்த 5 10 ஆகிறான். நல்லா கவனிங்கள், நமக்கும் ஒரு எஜமான் இருக்கிறார். ஒரு நாள் நிச்சயமா வருவார். எத்தனை பேர் தெரியும்? வருவேன்னு சொல்லி போனவர் கண்டிப்பாக வருவார். ராஜாதி ராஜாவாக வருவார். வந்து நம்ம எல்லாரையும் அவருடைய நியாயாஸ்தனத்துக்கு முன்பாக நம்மளை கொண்டு வந்து நிச்சயமாக ஒரு நாள் நிறுத்துவார். எத்தனை பேர் தெரியும்? நம்மளெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துவாரா? நிறுத்தி கேட்பாரு, நான் உனக்கு கொடுத்ததை வச்சு நீ என்ன பண்ணன்னு கேட்பாரு. எப்படி இங்கே கேட்டாரோ அதே பிக்சர் ஒரு நாள் பரலோகத்தில் நியாயாதிபதியா ராஜாதி ராஜாவா இயேசுநாதர் வரும்போது கேட்பார், நீ வாழும்படி உனக்கு ஆயுசு நாட்களை கொடுத்தனே, உனக்கு வரங்களை கொடுத்தேன், தாளந்துகளை கொடுத்தேன், உனக்கு திறமைகளை கொடுத்தேன், உனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தேன், உனக்கு ஒரு நல்ல சம்பாத்தியத்தை கொடுத்தேன், இதை வச்சு நீ என்ன செஞ்சேன்னு கேட்பாரு. இதை வச்சு நீ என்ன ஆதாயம் பண்ண, இதை வச்சு என் ராஜ்யத்துக்கு என்ன செஞ்ச, என் சுவிசேஷத்துக்காக என்ன செஞ்ச, என்னுடைய வேலையில என்னோட நீ ஒரு பார்ட்னராக இருந்து செய்ய வேண்டிய வேலைக்கு என்ன செய்தன்னு கேட்கும்போது நம்ம மனசார இந்த 5 தாலந்து வாங்கின வேலைக்காரனை போல சொல்லணும், ஆண்டவரே நீர் கொடுத்ததை இன்னொரு 5 ஆக்கினேன், நீர் கொடுத்த அத்தனையும் டபுள் ஆக்குறதுக்கான விதத்தில் நான் பிரயாசப்பட்டேன்னு சொன்னனா அந்த பதில் இருக்கும்னா கர்த்தர் சொல்லுவார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசின்னு சொல்லி உங்களை ஆண்டவர் வரவேற்பார். இதே தான் பிரசங்கி சொல்றாரு பாருங்க. பிரசங்கின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா 19ஆம் வசனத்தில் கவனிச்சு சொல்றாரு, எல்லாவற்றையும் சாப்பிடவும் உடுத்தவும் நம்முடைய பங்கை அனுபவிக்கவும் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் நம்ம அடைவதுக்கு தேவன் என்ன பண்றாராம், அதை மகிழ்ச்சியோட அனுபவிப்பதுக்கு தேவன் தயவு பாராட்டுறாராம். 19ஆம் வசனம் ரொம்ப அற்புதமா சொல்லுது. 20ஆம் வசனம் சொல்றாரு, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நாள் எப்படி போச்சுனே தெரியாதபடிக்கு அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி உள்ளதா இருக்குமா. பிஸியா வேலையும் செய்ய வைக்கிறாரு, ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதுக்கு திறமையை கொடுக்கிறாரு, பலனை கொடுக்கிறாரு, எல்லாத்தையும் கொடுத்து ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் நீ பெறும்போதும் ஒன்று உனக்கு குறையவே குறையாதுப்பா. என்னன்னா, மகிழ்ச்சி உனக்கு குறையவே குறையாது. ஒவ்வொரு நாளும் இருதயம் சந்தோஷத்தினால நிரம்பி இருக்குன்றாரு. இந்த மனுஷன் யாருன்னா, தேவனை குறித்து கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கிறவனா இருக்கிற ஒரு மனுஷன். தேவன் யார், அவருடைய தன்மை என்ன, அவரை குறித்த அறிவு கரெக்டாக நம்ம மனசுக்குள்ளே போகணும். நான் சொல்கிறேன், எனக்கு தெரியும், நான் உழைக்கிற ஒவ்வொரு உழைப்பையும் அனுபவிப்பது கர்த்தர் எனக்கு தயவு பாராட்டுவார். நான் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கென்று உபயோகப்படுத்தக்கூடிய தயவு ஒவ்வொரு நாளும் எனக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும். இன்றைக்கி எப்படி நான் நாளை ஓட்டுவேன், நாளைக்கு எப்படி ஓட்ட போகிறேன், இந்த மாதத்தை எப்படி ஓட்ட போகிறேன் தெரியலையே அப்படின்னு முழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு நாம் செலவழிக்கிற நாளாக இருக்கும். எத்தனை பேர் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான நாட்களை நீங்கள், அதான் ஆண்டவர் சொல்கிறார், நல்ல நாட்களை நமக்கு முன்பாக வச்சிருக்கிறாரா. அந்த நல்ல நாட்களை மகிழ்ச்சியாக நாம் அனுபவிப்பதுக்கு ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் நீ அனுபவிப்பதுக்காக நான் என் தயவை கட்டளையிட்டு இருக்கிறேன்பான்றாரு. ஆனால் இப்போ பாருங்கள், 3வது வேலைக்காரன் இருக்கிறான் பார்த்தீங்களா, அந்த வேலைக்காரனுக்கு தேவனை குறித்த அந்த கண்ணோட்டம் எவ்வளோ தப்பாக இருந்துச்சு பாருங்க. அந்த வேலைக்காரனுடைய கண்ணோட்டம் பாருங்கள், ஆண்டவரை குறித்து நாலேஜ் அபவுட் ஹிஸ் மாஸ்டர் வாஸ் வெரி புவர், ரொம்ப மட்டகரமாக இருந்துச்சு. 24ஆம் வசனம் பாருங்கள், அந்த எஜமானுடைய வேலைக்காரன், 3வது வேலைக்காரன் தான் எஜமானை குறித்து அவன் நினைச்சது எப்படி இருக்கு பாருங்க. ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமானவர், கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன், ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். நல்லா கவனிச்சு பாருங்க.
இந்த 3வது தாளந்தை வாங்கினவனுக்கு எஜமான குறிச்ச அறிவு எப்படி இருந்துச்சு பாருங்க, கடினமானவர். ஆங்கிலத்தில் எப்படி வந்திருக்குன்னா ஹார்ஷ் மேன் இல்லை ஹார்ட் மேன். அப்படின்னா ரொம்ப இந்த எஜமான் வந்து ரொம்ப கொடுமையானவர், கொடுமைக்காரர், ரொம்ப கடினமான ஆள், கல் நெஞ்சம் உள்ள ஆள். நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஆண்டவரை நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த 3வது வேலைக்காரனுக்கு மாத்திரம் இந்த எஜமான குறித்து ஒரு கரெக்டான புரிந்து கொள்ளுதல் இருந்துச்சுன்னா இவனும் அந்த ஒரு தாளந்த இன்னொரு தாளந்த ஆக்கியிருக்கலாமே. இப்போ கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்முடைய மனதுக்குள் போகிற தேவனை குறித்த எண்ணங்கள் சரியானதா இல்லைன்னா அது நம்மளை நாள் முழுவதும் பயத்திலே வாழ வைக்குதே. 25ஆம் வசனத்தை சொல்றார், நான் பயந்து போய் கடினமானவர் என்று நான் தப்பா புரிந்து கொண்டதுனால வாழ்க்கையில் என்ன வந்துருச்சுன்னா ஒவ்வொரு நாளும் பயந்து வாழ்றேன். சந்தோஷமா வாழ வேண்டியனா, என்ன நிம்மதியா வாழ வேண்டியனா, ஒவ்வொரு நாளும் பயந்து வாழ்றேன். ஏன்னா எனக்கு என் ஆண்டவரை குறித்த சரியான பிக்சர் எண்ணங்கள் எனக்கு இல்லை. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்றவர், எனக்காக எல்லாவற்றையும் எப்பொழுதும் கொடுக்கிறவர், என்னை எப்பொழுதும் அவர் நம்புறவராக இருக்கிறாரு, என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு, என்னுடைய குறைவுகளை நிறைவாக்க விரும்புகிறார். இந்த காரியங்கள்லாம் எனக்கு மனசுக்குள்ள ஆண்டவரை குறித்து போகாததுனால ஆண்டவர் ரொம்ப கடினமானவர், அவர் மனம் இறங்க மாட்டார், அவர் எனக்கு உதவி செய்ய மாட்டார், ஆண்டவர் என்னை விடுவிப்பாரான்னு தெரியல. இப்படி ஆண்டவரை நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நான் சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் பயத்திலே வாழ்கிறதுக்கு அடையாளமாயிடும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பயத்திலே வாழ்றார்கள். இவ்வளவு நல்ல ஒரு தேவன் இருந்தோம் அவர்கள் பயத்தில் வாழ்வதற்கு காரணம் என்ன? அவருடைய மனதுக்குள்ள தேவனை குறித்த அறிவு சரியான விதத்தில் இல்லை. இவன் பாருங்க, அங்க சொல்லியிருக்கு, அந்த தாளந்தை வாங்கி கொண்டு போய் நிலத்துல புதைச்சி வச்சானா. தாளந்தை கொண்டு போய் நிலத்தில் புதைக்கும் போது அவனுக்கு புத்தி வந்திருக்க வேணாமா? விதை தானே விதைக்கணும் நிலத்தில். பணத்தை கொண்டு போய் அவனை நிலத்தில் விதைப்பானா? அப்பயாவது அவனுக்கு புத்தி. எவ்வளோ மட்டகரமாக இருந்திருக்கு பாருங்க அவனுடைய எண்ணங்கள். தேவனை நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் புரிந்து கொள்ளனா சரியா செய்ய வேண்டிய வேலையை கூட தப்பு தப்பா செஞ்சுட்டு இருப்பேன். மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், தேவனை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளனா அந்த தேவனை குறித்த அறிவு உங்களுக்குள்ள சரியாக போடலாம், சரியாக செய்ய வேண்டிய வேலையை கூட தப்பு தப்பாக செஞ்சுட்டு இருப்பேன். மனுஷனுடைய வாழ்க்கையில் அடிப்படையாக இயங்குகிற ஒரு காரியம், மனுஷனை விதைக்கிறதுக்காகவும் அறுவடை செய்கிறதுக்காக ஆண்டவர் அவனை உண்டாக்கி வச்சார். இவன் கொண்டு போய் பணத்தை விதைக்கும் போது அவன் புத்தி வந்திருக்கானா, ஐயோ விதைக்கிறது விதையை தானே விதைக்கணும், இந்த பணத்தை கொண்டு வந்து விதைக்கக்கூடாதே. அதான் எஜமான் கேட்குறான், காசுக்காரன் கொண்டு போய் கொடுத்துருந்தா கூட நான் திருப்பி வந்து கேட்கும் போது நீ அவங்ககிட்ட தான் வாங்கியிருந்தா அது கூட வட்டியோட சேர்த்து கொடுத்துருப்பானே. அந்த எஜமான் சொல்லி கொடுக்குறாரு. என்ன சொல்லி காட்டுறாரு? நீ இந்த காசை கொண்டு போய் எங்க வைக்கணுமோ, எங்க அதை மல்டிப்ளை பண்றதுக்கு உபயோகப்படுத்தணுமோ உபயோகப்படுத்தியிருந்தீனா இதை நீ பிரயோஜனம் உள்ளதை ஆக்கியிருக்கலாமே. அப்போ எல்லாமே எங்கே ஆரம்பிக்குதுன்னா, தேவனை நீங்கள் சரியாக புரிந்து கொள்றதுல கோட்டை விட்டுட்டோன்னா நம்முடைய வாழ்க்கையில் பயமும் திகிலும், சரியாக செய்ய வேண்டியதை கூட குழம்பி குழம்பி செய்கிற ஒரு ஆளா, பதறி பதறி செய்கிற ஒரு ஆளாக. எத்தனையோ கிறிஸ்தவ மக்கள் தங்களுடைய வேலையை பதறி பதறி செய்கிறாங்க, குழப்பத்திலே செய்கிறாங்க. ஏன் அப்படி செய்யணும்? உங்களுக்காக ஒரு தேவன் இருக்கிறாரே, எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்றவர். சொல்றாரு, தேவை வருவதற்கு முன்பாகவே உன் தேவைக்கான எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற ஒரு தேவன் இருக்கும்போது நான் ஏன் பதறி பதறி செய்யணும்? ஆபிரகாமுக்கு ஈசாக்க பலி செலுத்த சொல்லும் போதே ஆண்டவர் அந்த மோரியா மலையில, குறிப்பிட்ட அந்த மலையில் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஒரு ஆட்டுக்கடாவை என்ன பண்ணாரு? சிக்கி இருக்கும்படி என்ன ஆண்டவர் செய்கிறாரு? தேவை வருவதற்கு முன்பாகவே நம்முடைய தேவைக்கானதை அவர் ஆயத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இதெல்லாம் எனக்கு ஆண்டவரை குறித்து தெரிலனா பயந்துட்டே தான் வாழணும். நாளைக்கு என்ன செய்ய போகிறோன்னு தெரியல, நாளைக்கு அந்த தேவை இருக்கு. இந்த தேவையை பார்த்தே பயந்து பயந்து பதறி பதறி பதறிக்கிட்டே வாழ்கிற வாழ்க்கை இருக்கு பாருங்க, அது ஒரு ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறேன், கர்த்தருக்குள்ள நான் களி கூறுகிறேன், கர்த்தரில் மகிழ்ச்சியாக இருப்பதே என்னுடைய பலனாக இருக்கு. இதெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டிய, அதுதான் பிரசங்கி சொல்றார். இப்படி நான் சாப்பிட்றதையும் உடுத்துறதையும் என் பங்கு அனுபவிக்கிறதையும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் நான் அனுபவிப்பது தேவன் எனக்கு கொடுத்த தயவா இருக்கு. ஒவ்வொரு நாள் என் ஜீவன் உள்ள எல்லா நாளையும் நான் எப்படி கழிக்கிறேன்னா மகிழ்ச்சியோட கழிக்கிறேன்.
நான் கேட்குறேன், இன்னைக்கு எப்படி நம்முடைய நாளை கழிக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகும்போது எப்படி போகிறேன்? ஒவ்வொரு நாளும் சில தேவைகளை நான் செலுத்த வேண்டிய நேரம் வரும்போது எப்படி செலுத்துகிறேன்? கலக்கத்தோடு பண்ணுறேனா, மகிழ்ச்சியோடு செய்கிறேனா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்கள் ஆண்டவரை குறித்து கரெக்டான பிக்சரை மனசுக்குள்ளே கொண்டு போனீங்கன்னா எந்த பதற நிலை இல்லை, பயப்படுற நிலை இல்லை. ஒன்று தெரியும், என்ன நடந்தாலும் என் தேவன் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். என் தேவன் என்ன நடந்தாலும் என்கிட்ட எதையும் பிடுங்கிறவர் அல்ல, எனக்கு எப்பொழுதும் எல்லாவற்றையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். என்ன நடந்தாலும் என் தேவன் இன்னும் என்னை அவர் நம்புகிற தேவனாய் இருக்கிறார் என்கிறது என் ஆண்டவரை குறித்த இந்த அறிவு வரும்னா எதையும் தூக்கி போட்டு ஆண்டவரை நான் சேவிக்க வர முடியும். என் வாழ்க்கையில் யாரும் எனக்கு சொல்ல வேண்டியதில்லை, கத்தரை முன்னாடி வச்சிருக்கிறியாப்பா, கத்தரை தேடுறியா, சொல்ல வேண்டியது. நான் ஓடி வருவேன் கத்தரை தேட. என் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் என் ஆண்டவரை முன்பதாக வைக்கிறேன். தாவீது சொல்றார் பாருங்க, கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், ஆகவே நான் என்ன பண்ண வருது இல்லை. இந்த பிக்சர் அவனுக்கு அவள் இருக்கு பாருங்க. தேவனை குறித்து அற்புதமா புரிஞ்சு வச்சிருக்கிறான் தாவீது. ஆபிரகாம் தேவனை குறித்து அற்புதமா புரிந்து வைத்து இந்த எண்ணங்களை மனசுக்குள்ள அனுப்பணும். இதுக்கு எதிரான எண்ணங்களை அனுப்புனீங்கன்னா பயத்திலையும் திகிலையும் பதட்டத்திலையும் வாழ்கிற ஒரு நிலை, நான் சொல்கிறேன், அது ஆசீர்வாதமான ஒன்றல்ல. ஆண்டவர் இங்கே ரொம்ப அற்புதமாக இந்த ஒரு ஓமையின் மூலமாக காட்டுறார், எப்படி பரலோகம் இயங்குது, எப்படி தேவன் இயங்குறார். இந்த தேவனை குறித்த அறிவை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு போய் எண்ணங்களாக வைங்க. இந்த தேவனை அறிகிற அறிவை உங்கள் மனசுக்குள்ளே வச்சிங்கன்னா நான் சொல்கிறேன், அது நல்ல பலத்த அரணாக மாறும். நல்ல பலத்த அரணாக மாற மாற உங்கள் வாழ்க்கையில் தோல்வியெல்லாம் நீங்கள் மாற்றி வெற்றி மேல் வெற்றி அடைய கத்தர் ஒவ்வொரு காரியங்களிலும் உங்கள் கூட இருந்து கத்தர் உங்களை மேன்மைப்படுத்த அவர் மிக வல்லமை உள்ள தேவனாக இருப்பார். பாருங்கள், இந்த சத்தியத்தெல்லாம் பிசாசு கேட்கக்கூடாதுன்னு தான் விரும்புவான். ஏன்னா நம்மளை நம்ம எப்போவுமே நான் ஒரு புழு பூச்சி, நான் ஒன்றுத்துக்கு லாய்க்கெல்லாம் தகுதியில் ஆண்டவரே, நான் ஒரு குப்பை ஆண்டவரே. கிறிஸ்தவம் அப்படி தானே விரும்புகிறோம் சொல்கிறது, நான் ஒரு குப்பை ஆண்டவரே. சில ஜபம்லாம் எப்படி, குப்பை வந்திருக்கிற ஆண்டவரே. ஏன்னா வீட்டில் குப்பை எடுக்க வந்தவங்களாம் என்ன சொல்லுவாங்க, குப்பைமா குப்பைமா குப்பைமான்னு, இந்தம்மா குப்பை இதுக்கோ என்ன ஆயிடுச்சு, நான் ஒரு குப்பை பழகுது அப்படின்னு நினச்சி ஜபத்துக்கு போன குப்பை வந்திருக்கிற ஆண்டவரே. கர்த்தர் சொல்றார், இல்லை, ஐஸ்வர்ய சம்மனருடைய பிள்ளையா நீ இருக்கிற. அவர் ஐஸ்வர்ய சம்மனம் உள்ள தேவன், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ற தேவன். இப்படிப்பட்ட தேவனுக்கு நான் பிள்ளையா இருக்கிறேன். இந்த தேவனை இப்படி கொண்டு போய் மனசுக்குள்ள வைங்க. வேலைக்கு போகும்போது, தொழில் செய்யும் போது, ஒரு வேலையை செய்யும் போது, ஆண்டவரே என்ன நடக்குமோ, இல்லை இல்லை, என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவர், என்ன அவர் 100க்கு 100 நம்புகிற தேவனாக இருக்கிறார். யார் உலகம் என்ன வேணா சொல்லட்டும், என்னை நம்ப எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவருக்கு நம்பிக்கையானவனாக நான் வாழ மாற ஆரம்பிக்கிறேன், என்னை மாத்துறேன். அவர் என் மேல வச்சிருக்க நம்பிக்கை என்ன அவருக்கு எதுவா மாட்டுதுங்க. யோசிச்சு பாருங்க, நான் ஏன் மாறுறேன் யோசிச்சு பார்க்குறேன். என் மேல இவ்வளவு நம்பிக்கை வைக்கிறாரு, எல்லாரும் என் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு தயங்கும் போது என்னை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம என்னை நம்புறாரே கர்த்தர், இவருக்கு நான் எப்படி துரோகம் செய்ய முடியும்? இவருக்கு நான் நல்ல விதத்தில் வாழ்வதுக்கு அவருடைய வழியை பின்பற்றணுமே, அவருடைய வார்த்தையை கை கொள்ளணுமே, நான் இவரை பின்பாக போகணுமே, இவரை என் வாழ்க்கையில் முன்ன வைக்கணுமேன்னு வாஞ்சையோடு நான் அவரை என் வாழ்க்கையில் தேடுறேன், அவரை முன்ன வைக்கிறேன். இப்படிப்பட்டவங்க கையில் கர்த்தர் எதை கொடுத்தாலும் அது சிறுகி போகாது, அது பல் மடங்கு பெருக கர்த்தர் நிச்சயமாக தயவை கர்த்தர் உங்களுக்கு பாராட்டுவார். இன்னைக்கு ஆண்டவர் எந்த விதமான எண்ணங்களை மனசுக்குள்ளே வச்சுருக்கிறேன். நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே நீர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனாய், எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவனாய், என்னை நம்புகிற தேவனாய் இருக்கிறீர், என்னை உம்மோட ஒரு பார்ட்னராக வச்சிருக்கிறீர் ஆண்டவரே. தெரியுமா, இன்னைக்கு நீங்கள் இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் கிறிஸ்துவோடு ஒரு பார்ட்னராக இருக்கிறீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்களும் நானும் கிறிஸ்துவோடு ஒரு பார்ட்னராக இருக்கிறோம். பவுல் சொல்கிறார், நீங்களும் நானும் கிறிஸ்துவோடு உடன் வேலை ஆட்களாய் இருக்கிறோம். we are co-workers with Christ. ஆண்டவரோட உடன் வேலை ஆட்களாக நாம் இருக்கிறோம்.
தேவனுடைய வேலையில் நமக்கு ஒரு பங்கு இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? கர்த்தருடைய வேலையில் எனக்கு ஒரு பங்கு இருக்கு, அவருடைய சுவிசேஷத்தில் எனக்கு ஒரு பங்கு இருக்கு, அவருடைய ராஜ்யத்தில் எனக்கு ஒரு பங்கு இருக்கு. அதற்கான வேலையை செய்வதற்காக உடன் வேலை ஆட்களாய் கர்த்தர் நம்மளை, இந்த தேவன் நம்மளை உடன் வேலை ஆட்களாய் வச்சிருப்பதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணுங்க. என்னை கூப்பிட்டு என்ன அவரோட வேலை செய்யும்படி கூப்பிடுறாரு. எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங் பாருங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் அவரோட வேலை செய்யும்படி உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக ஒன்று செய்கிறார். என்ன பண்ணுறாருன்னா, உலகத்தில் இருக்கிற செல்வத்தெல்லாம் எடுத்து நீதிமானா தேவனோட உடன் வேலை ஆட்களாக இருக்கிற நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறார். அதை வச்சு தேவன் என்னெல்லாம் செய்யணும்னு விரும்புகிறாரோ அதை செய்வதுக்கு நேராக என் கரத்தை நான் திறக்கிறேன். அதுக்கு செய்வதுக்கு நேராக கரத்தை திறப்பது இப்போ கடினம் இல்லை. ஏன்னா இப்போ எனக்கு ஒன்று தெரியுது, என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவராக இருக்கிறார், எனக்காக எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் இப்படிப்பட்ட எண்ணங்களை, இப்படிப்பட்ட தேவனை குறித்த அறிவை கொண்டு போய் உங்கள் மனதுக்குள்ளே வைங்க. இது இல்லைன்னா இன்னும் நான் எப்படி தான் இருக்கிறேன். ஏசுன்னு அது பரிசேயர்களை பார்த்து சொன்னார் பாருங்க, நீங்கள் அவர்கள் இன்னும் என்னவா இருக்கிறார்கள்? குருடராய். நான் நம்புகிறேன், நிச்சயமாக இந்த இடத்த விட்டு நீங்கள் போகும்போது கர்த்தர் உங்கள் ஒருத்தரையும் குருடனாக அனுப்பலை. கர்த்தர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை இந்த சத்திய வசனத்தினால் உண்டாக்கியிருக்க. வேலைக்கு போகும்போது இப்படி போங்க, ஒரு சவாலை பார்க்கும்போது இப்படி பாருங்க. ஒன்றுமே நடக்காத இடத்துல இருந்தால் கூட நீங்கள் இப்படி யோசிங்க, இல்லை என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவரா இருக்கிறார் என்கிறத ஆணித்தரமாக நம்புங்க. உங்களை ஒருபோதும் அவர் வெட்கப்படுத்த. இந்த தேவனை குறித்த அறிவு இவ்விதத்தில் உங்களுக்குள்ள வளர வளர நான் சொல்கிறேன், நீங்கள் இருக்கிற எல்லா இடத்திலும் உங்களை வளர வச்சு காட்ட அவர் வல்லவராய் நிச்சயமாயிருக்கும். எத்தனை பேரை நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைங்க இடத்துல எழும்பி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்னைக்கு எங்களோட நீ பேசின இந்த சத்திய வசனங்கள் நாங்கள் உம்மோடு ஆண்டவரே உடன் வேலை ஆட்களாக இருக்கிறோம். நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவனாக இருக்கிறீர். எங்ககிட்ட இருந்து எல்லாவற்றையும் எடுக்கிறவர் அல்ல, எங்களுக்காக எல்லாவற்றையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களை எப்பொழுதும் 100க்கு 100 நம்புறீரே ஆண்டவரே. இதெல்லாம் ஆண்டவரே உண்மை. நாங்கள் இந்த விதத்தில் எங்கள் தேவனை குறித்த அறிவை எங்களுக்குள்ளே கொண்டு போகிறோம். இதுக்கு எதிராக ஆண்டவரே, கர்த்தர் கடினமானவர், கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரான்னு தெரியல, எனக்கு உதவி செய்வாரான்னு தெரியல, எனக்காக விடுதலை கொடுப்பாரான்னு தெரியல, இப்படி நாங்கள் ஆண்டவரை உண்மை கடினமானவராய் நாங்கள் எண்ணாம ஆண்டவரை உண்மை குறித்த அறிவில்லாதவர்களாய் நாங்கள் இராதபடிக்கு ஆண்டவரை நீர் எங்களுக்காக என்னெல்லாம் செய்யக்கூடிய தேவனா எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர், எங்கள் கரையை நீர் பிடித்து இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களை பார்த்து சொல்கிறீரே, நான் உன் வலது கரையை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே, எங்களோட துணை நிற்கிற அற்புதமான தேவனுடைய அந்த காட்சியை, அந்த தேவனுடைய ஆண்டவரே அந்த ஸ்பாபத்தை, அந்த எண்ணங்களை எங்கள் மனசுக்குள்ளே கொண்டு போய் உம்மை குறித்த அறிவை எங்களுக்குள்ள நாளுக்கு நாள் நாங்கள் ஆண்டவரை வளர விரிவடைய செய்ய எங்களுக்கு நீர் உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கேட்ட இந்த வசனங்கள் எல்லாம் எங்களுக்குள்ள ஐஸ்வர்ய சம்மரணராகிய கிறிஸ்து இயேசுவை ஆண்டவரை நாங்கள் சரியான விதத்தில் புரிந்து கொள்ள, உம்மை புரிந்து கொள்வதில் நாங்கள் குருடர்களாக இராம எங்களை ஆண்டவரை உம்மை புரிந்து கொள்ள வைப்பதுக்கான பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு நீர் உண்டாக்கி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சமாதானத்தோடு உம்முடைய பிள்ளைகளை அனுப்புவோம். எல்லா காரியங்களிலும் உம்முடைய பிள்ளைகள் ஒன்றை பார்க்கட்டும். ஆண்டவரே, ஆபிரகாம் அனுபவித்தது போல கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின்படியே இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது எந்த தைரியத்தோடு நாங்கள் போகிறோம்? கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் அந்த தைரியமாய் சொல்ல விரும்புகிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, எந்த தைரியத்தில் போகிறேன்? என் ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த விசுவாசத்தோடு நாங்கள் வாழ, இந்த விதத்தில் உம்மை குறித்த அறிவை எங்களுக்குள்ள நாளுக்கு நாள் நாங்கள் விரிவடைய செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதி. நம்முடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கை தசம பாகம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். நம்முடைய பிள்ளைகள் இந்த வாரம் செய்கிற எல்லா பிரயாசங்களிலும்
கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற நல்ல தேவனாய் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும். நன்மையும் கிருபையும் சமாதானமும் நல் கிறிஸ்துவின் ஆரோக்கியம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு வழி நடத்தட்டும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கரம் உயர்த்தி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென்.